तिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिति नामिने। नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकथा दामदाय नगरग्रामतारिणे। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा शिवासादि गौर भक्त वृंदा। मुखं करोति वाचालं पंगौ लंघयते गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं चैतन्यमीश्वरम्। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। आनंद लीलामय विग्रहाय हेमावति व्याचवी सुंदराय तस्मै महा प्रेम रस प्रदाय चैतन्य चंद्राय नमो नमस्ते चैतन्य चंद्राय नमो नमस्ते चैतन्य चंद्राय नमो नमस्ते। हरे कृष्णा ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் அருளோடும் குருமராஜின் ஆசீர்வாதத்தோடும் இங்கு வந்துள்ள அனைத்து வைஷ்ணவ பெருமக்களின் நல்லாசியோடும் சமோதன பாஷ்யம் சிக்ஷாஷ்டகம் பிரார்த்தனைகளுக்கு உண்டான விளக்க உரை ஸ்ரீல பக்தி வினோதா தாக்குரார் அருளியது. அதற்கு மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு தவத்திரு பானுசுவாமி மகாராஜ் அவர்கள். ஸோ இந்த புத்தகத்துடைய நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா சமோதன பாஷ்யம், இந்த புத்தகத்துடைய கடைசி வகுப்பு. நம்ம பக்தி வினோத தாக்குரார் புத்தகத்துடைய கடைசியில எப்படி முடிக்கிறார் அப்படின்றதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம வகுப்புக்குள்ள போலாம். ஸோ வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்குனால பக்தி வினோத் தாக்குராருடைய பிரணாம மந்திரத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே गौरशक्ति स्वरूपाय रूपानुगा परायते. ஓகே, ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரேமையின் உச்சகட்ட நிலை, லவ் இன் கிளைமேக்ஸ். ஆශ්ලිஷ்யவா பாதரதாம் பினஷ்டுமாம் அதர்ஷனாத் மர்மஹதாம் கரோத்து வா யதா ததா வா விததாது லம்படோ மத் பிராணநாதஸ்து சயேவனா பரஹ. ஓகே, ஸோ நம்ம ஆரம்பித்தது ஆதௌ ஸ்ரத்தா ततः साधु संगोद भजन क्रिया ततो अनर्थ निवृत्तिः स्यात् ततो निष्ठा रुचिस्ततः तथा शक्तिस् ततो भावस् ततः प्रेमाभि उदञ्चति साधकानाम् अयं प्रेम्णः प्रातुर्भावः भवेत् क्रमः. இது வந்து சைதன்ய சரிதாமிருதம் அண்ட் பக்தி ரசாமிருத சிந்து. கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி மற்றும் ரூப கோஸ்வாமி இருவரும் வந்து ஒரு சாதக பக்தன் அவன் எப்படி வந்து கிரமமாக
கடைசியில கொடுத்திருக்காரு. கிரமஹங்கிறார். கிரமஹன்னா படிப்படியாக படிப்படியாக அவன் வந்து ஸ்ரத்தால ஆரம்பிச்சு பிரேமை அப்படிங்கிற நிலை வரைக்கும் அவன் வந்து அடைவான். ஒரு நிலைக்கும் வந்து என்னன்னா அந்த பக்தனுடைய குணநலன் எப்படி இருக்கணும், எதை தவிர்ப்பது, எதை ஏற்றுக்கொள்வது, கிருஷ்ணரின் மேல் அந்த பிரேமம், அந்த அன்பு எப்படி வந்து படிப்படியாக வந்து அதிகப்படுத்துவது அப்படின்னு சொல்லி பல கைட்லைன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இதற்கு முன்னால இருக்க முந்தைய வகுப்புகள்ல நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரத்தா அப்படின்ற நிலையில அவன் வரும்பொழுது அதற்கு முன்னால அவன் வந்து மாயாசக்தி உடைய அந்த கிருஷ்ணருடைய பகிரங்க சக்தியுடைய வசம் இருந்தான். அந்த சாதனா பக்தன் தட்டஸ்த சக்தியாக இருக்கக்கூடிய, பிகாஸ் அந்த சாதனா பக்தனும் கிருஷ்ணருடைய தட்டஸ்த சக்தி தான், ஜீவசக்தி. அதுவும் அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பொட்டன்சிஸ், சக்தி கிருஷ்ணருடைய சக்தி தான். ஆனா கிருஷ்ணருடைய பகிரங்க சக்திக்கு கட்டுப்பாட்டுல வசத்துல இருந்தான். அதற்கு பிறகு பாவா அப்படின்ற நிலையை அடையும் பொழுது, அந்த நிலையை அடையும் பொழுது கிருஷ்ணருடைய ஸ்வரூப சக்தியான அந்தரங்க சக்தியான சித் சக்தியின் கட்டுப்பாட்டிற்குள் வருகின்றான். ஸோ இதுதான் அவனுடைய கோல், குறிக்கோள். ஸோ அந்த சமயத்துல அவனுக்கு சுத்த சத்வ விசேஷாத்மா பிரேம சூர்யாம்சு சாமிய பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த பிரேமை அப்படின்ற போது சுத்த சத்வ விசேஷாத்மா, அந்த சம்பித் சக்தி ஆன கிருஷ்ணர், அதே மாதிரி கிளாதினி சக்தியான ஆனந்தத்தின் சொரூபமான ராதாராணி, இவர்கள் இருவரும் அந்த சாதகனுடைய பக்தத்தில் சந்தினி சக்தியின் காரணமாக, அது ஏன்னா சந்தினி சக்தி தான் இருப்பு நிலை சக்தி, எக்ஸிஸ்டென்ஷியல் பொட்டன்சி. அந்த சாதகாவுடைய அந்த பக்தனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பலராமர் சந்தினி சக்தியுடைய பெர்சானிஃபைடு. அவர் வந்து அந்த ஹிருதயத்தை வந்து எந்த ஒரு பௌதிக கலங்கமும் இல்லாமல் அந்த இதயமானது பிருந்தாவனமாக வந்து ஆகும். அந்த இடத்துல கிருஷ்ணரும் ராதாராணியும் அவர்களுடைய லீலைகளை வந்து புரிய ஆரம்பிப்பார்கள். ஸோ அந்த ஃபீலிங்ஸ், அவனுக்கு அந்த பாவத்தோடு, அந்த ஆன்மீக பாவத்தோடு அந்த சாதன பக்தன் வந்து பாவ பக்தி, அதற்கு பிறகு பிரேம பக்தி. ஸோ ராதாகிருஷ்ணருடைய லீலையில் வந்து தகுதி அடைவதற்கு உண்டான அந்த என்டர் பண்றதுக்கு உண்டான அந்த குவாலிஃபிகேஷன் அவனுக்கு கிடைக்கிறது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிரேம பக்தி, ஆஷ்லி சேவா, பாதரத்தம். ஸோ அதுலதான் வந்து நம்ம இப்போ கடைசி பகுதியை வந்து பார்க்க போறோம். ஸோ இப்ப பாருங்க டியர் டிவோட்டீஸ், இதுல வந்து நம்ம சம்பந்த ஞானம், இது ஃபுல்லா இப்ப நம்ம கேட்டதெல்லாம் கிருஷ்ணருக்கும் நமக்கும் அவருடைய சக்திகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய சம்பந்தம் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலா கத்துட்டோம் இந்த சமோதன பாஷ்யம் வகுப்புல. ஸோ அதே மாதிரியே பிரயோஜன ஞானம், பிரயோஜனமும் என்னன்றது இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பட் இப்போ நம்ம கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிதேய ஞானம். அபிதேய ஞானம்னா ஞானம் எல்லாம் கொடுத்துட்டாங்க நம்ம ஆச்சாரியர்கள், புத்தகங்கள் மூலியமா வந்து நமக்கு எல்லா விதமான ஞானத்தையும் கொடுத்துட்டாங்க. சம்பந்த ஞானம், அதோடைய நமக்கு பக்தி பண்றதால உண்டான நமக்கு பிரயோஜனம் என்ன, பெனிஃபிட் என்ன, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமா. ஸோ இப்போ அதை நம்ம வந்து நம்மளுடைய சாதனையில, வாழ்க்கையில எப்படி வந்து அப்ளை பண்றது, இந்த அபிதேய ஞானம், அதுதான் இப்ப நம்ம கையில இருக்கு. அதுக்குதான் நம்ம இப்போ போராடணும், சரிங்களா. ஈவன் இந்த அபிதேய ஞானம் கூட பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னால வகுப்புகளை அந்த அபராதங்கள் 10 அபராதங்களும் நம்ம ரொம்ப விரிவாக விளக்கமாக பார்த்தோம். ஸோ அபராதங்களை வந்து தவிர்த்து நம்ம சுத்த நாமம் ஜெபிக்கும் பொழுது, பிளஸ் நம்ம ஆச்சாரியர்களுடைய குருஜனர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம், அறிவுரைகளை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து புகுத்தும் போது கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும்னா சாதன பக்தியானது வெற்றி அடையும். பாவபக்தி, பிரேம பக்தி அந்த பக்தன் அடைவான். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுடைய எண்ட் ஆஃப் த கிளாஸ் முடிகிற சமயத்துல நிறைய வந்து அபிதேயங்கள், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி இருக்கணும், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும்ன்றது வந்து எக்ஸ்ட்ரா நிறைய வந்து நம்ம பார்க்க போறோம். அதுவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே. ஸோ இதுல இருந்து தான் நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு கடைசியில இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. போன வகுப்பு ஆஷ்லி சிவா பாதரதாம் பினஷ்டுமாம் அதோடைய அர்த்தம் பார்த்துடலாம். பல பக்தர்களின் காதலனாக திகழும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுதும் சரணடைந்த இந்த கிங்கரியை ஆலிங்கனம் செய்யலாம், அல்லது தன் காலில் போட்டு மிதிக்கலாம், அல்லது நீண்ட காலம் என் முன் தோன்றாமல் என் இதயத்தை இரண்டாக பிளக்கலாம். எவ்வாறு இருப்பினும் என் இதயத்தின் பிராணநாதர் அவரே ஆவார். இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய மொழிபெயர்ப்பாக பக்தி வினோத தாக்கூரார் வந்து நமக்கு சொல்றார். ஸோ பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் ரொம்ப குஹ்யமான ஒரு பகுதி, குஹ்யமான ஞானம். இந்த பரம் குஹ்யம் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்லைங்களா, ராஜவித்யா ராஜகுஹ்யம்னு. ஸோ ரொம்ப வந்து குஹ்யமான ஒரு ஞானம் இது. இதை நம்மளால வந்து ஓரளவுக்கு நம்ம பார்க்க முடியும். இன்னும் வந்து இதுல இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இதோட இன்னும் டீப்பா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சைதன்ய சரிதாமிருதம் அந்திய லீலா கடைசி சாப்டர், அதாவது கடைசி சாப்டருக்கு 3 ஐ திங்க் 20th சாப்டர் நினைக்கிறேன். ஸோ இந்த 20th சாப்டர்ல சைத்தன்ய மகாபிரபு இந்த சிக்ஷாஷ்டக வெர்சஸ் வந்து அவர் வந்து சொல்றார். அவருடைய திருமுகத்திலிருந்து அது அப்படியே கிருஷ்ணராத கவிராஜ கோஸ்வாமி அதுல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, அந்த புத்தகத்துல இருக்கு. அதுல இன்னும் நீங்க வந்து அந்த இன்னும் இதோடைய முக்கியமான விஷயங்கள் நிறைய வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லினா நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிகாஸ் ஏன்னா நம்மளால வந்து இதுல வகுப்புல வந்து ஓரளவுக்கு நம்மளால வந்து கவர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுல இந்த ஸ்லோகம்ல வந்து இந்த பிரேமை நிலையில பக்தி வினோத தாக்கூரர் என்ன சொல்றாருன்னா, பிரேமை நிலையில் இருக்கிற பக்தர்களுக்கு கிருஷ்ணர் தான் அவர்களின் ஜீவன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுடுது. ஸோ கிருஷ்ணருக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் இடையே இருக்கின்ற அந்த 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 ஈர்ப்பு, இயல்பான அந்த குணம், ஸ்பான்டேனியஸ் கேரக்டர், கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் ஒருத்தருக்கு மேல இருக்கிற அந்த பிரேமை, அது வந்து பிரேமை நிலையில வந்து ரொம்ப பிரகாசமாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுக்கறது வந்து யதா பிராமியதி அயோ பிராமன் ஸ்வயம் ஆகர்ஷ சந்நிதோ ததாமே வித்யதே சேத சக்கரபாணிர் எதிர்ச்சையா. இது வந்து 7:5:14 இருந்து எடுக்கிறாரு. எப்படி பிரகலாதன் தன்னுடைய சண்டன் அமர்கன் தன்னுடைய அந்த குருகுல ஆசிரியர்களுக்கு கூறிய அந்த அறிவுரையை பக்தி வினோத தாக்கூரர் நமக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்கிறார். எங்க இருந்து உனக்கு வந்து இந்த மாதிரி நீ சொல்ற, உங்களுக்கு நான் கத்தே கொடுக்கலையேன்னு ஆசிரியர்கள் கேட்கும் போது அப்பதான் சொல்றாரு, இட்ஸ் ஸ்பான்டேனியஸ், அது இயல்பான ஒரு உணர்வு. ஒரு ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும் இருக்கின்ற அந்த உணர்வானது வந்து விஷ்ணுவுடைய விருப்பத்தால் வந்து என்னுடைய உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆகி அவரால் வந்து நான் ஈர்க்கப்பட்டேன் அப்படிங்கிறாரு. ஆகர்ஷ சந்நிதோ அப்படியே வந்து என்னை அப்படியே இழுத்துண்டாரு. ஸோ இப்ப எனக்கு வந்து எந்த ஒரு இண்டிபெண்டன்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் வந்து சொல்றார். அது எப்படி ஈர்க்கப்படுது அப்படின்னா, ஒரு காந்தத்தை நோக்கி அந்த இரும்பு வந்து இயல்பாக ஈர்க்கப்படுவதை போல அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கிறார். ஸோ அதற்கு பிறகு நம் கோபிகா கீதம், அந்த கிருஷ்ணருக்கும் கோபிகளுக்கும் இடையே நடக்கின்ற சம்வாதம், அது ஃபுல்லா இன் டீட்டெயிலா பார்த்தோம். 10:32 இல்லையா? அந்த சாப்டர்ல வந்து ஐ திங்க் நீங்க நேத்து பார்த்த அந்த வகுப்புல வந்து ஆல்மோஸ்ட் வி கவர்டு அந்த சாப்டர் ஃபுல்லாவே முடிச்சோம். என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிருஷ்ணரை வந்து நேரில் பார்த்த பிறகு பிரிவில வந்து அவர்கள் வந்து தவிக்கிறார்கள் கோபிகள் எல்லாம். அதுக்கப்புறம் கிருஷ்ணரை வந்து தரிசனம் செய்த பிறகு ஒரு கோபியும் கிருஷ்ணரிடம் வந்து எப்படி அவர்கள் ரெசிப்ரிகேட் பண்றாங்க, கிருஷ்ணரை பார்த்த பிறகு ஒரு கோபிகளுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்றதான் சுகதேவ் கோஸ்வாமி வர்ணிக்கிறார். அதற்கு பிறகு இவர்கள் அனைவரும் கிருஷ்ணர்கிட்ட வந்து சுத்தி அப்படியே சூழ்ந்து அமர்ந்து கொண்டு அன்பை பற்றி விவாதிக்கிறார்கள். அதை வந்து நம்ம பார்த்தோம். மொத்தம் 9 விதமா வந்து பதில் கொடுக்கிறார் கிருஷ்ணர். ரொம்ப ஒரு ஐ திங்க் ஒரு பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன். அதை நம்ம போன வகுப்பு பார்த்தோம். சப்போஸ் போன வகுப்பு யாரெல்லாம் நீங்க அட்டன் பண்ணலையோ தயவு செய்து ஐ திங்க் ரெக்கார்டிங் இருக்கும், நீங்க போயிட்டு
அதை கேட்டுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா அதை நீங்க கேட்டுட்டீங்கனாலே கிருஷ்ணருக்கும் கோபிகளுக்கும் பரஸ்பரம் இருக்கின்ற அந்த தூய அன்பு, தூய பிரேமை அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ அதை நம்ம திருப்பி தர இயலாது. என்னோடு நீங்கள் கொண்டுள்ள உறவு அப்பழுக்கற்றது. உடை தெரிவதற்கு அரிய இல்லற சங்கிலிகள் அனைத்தையும் துண்டித்து என்னை நீங்க வழிபட்டு இருக்கீங்க. ஆகையினால் உங்களது கீர்த்திமிகு செயல்கள் உங்களுக்கு உரித்தாகுக அப்படின்னு. உங்களோட குளோரிஸ்க்கு உங்களுடைய அன்புக்கு என்னால திரும்ப என்னால அந்த அன்பை உங்களுக்கு திருப்பி தர முடியல. அன்ஏபிள் டு பே பேக் அப்படின்றார். அந்த அளவுக்கு அன்பு நீங்க என் மேல செலுத்திருக்கீங்க. ஒரு பிரம்மதேவனுடைய ஆயுள் ஃபுல்லா நான் உங்க மேல அன்பை பொழிஞ்சா கூட என்னால உங்களுடைய கடனை அடைக்க முடியாது அப்படின்னு சொல்றார். அதற்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, ஏன் என்னால திரும்பி தர முடியாது அப்படின்றதுக்கு தான் இந்த ஏவம் மதச்சித்தோ லோகவேதா ஸ்வானாம் ஹிவோ மை அனுவிருத்திய பலக. சோ இதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க வேதத்துடைய கருத்துக்களை நிராகரிச்சீங்க, உலகின் கருத்துக்களை நிராகரிச்சீங்க, உறவுகளை நிராகரிச்சீங்க, உறவினர்களின் கருத்துக்களை நிராகரிச்சீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் எனக்காக நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? சோ நான் அப்படி உங்களை நான் நிராகரித்தது தவறுதான், நான் அக்செப்ட் பண்றேன். பட் ஸ்டில் நான் ஏன் உங்களை நிராகரித்தேன், ஏன் உங்ககிட்ட இருந்து டிசப்பியர் ஆனேன் அப்படின்னு சொன்னா, என் மேல இருக்கிற உங்களுடைய அந்த பற்றை இன்னும் இன்டென்ஸ் ஆக்கணும் அப்படின்றதால நான் உங்களை விட்டு விலகினேன். ஆனா நான் ஒரு போதிலும் நான் உங்கள் மேல் அன்பு செலுத்துவதை நிறுத்தியது இல்லை. ஆகையினால் எனது அன்பு கோபியர்களே, உங்கள் பிரியமான என்னை பற்றி தவறான கருத்துக்களுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குரார் சரதர்ஷினியில இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துறது. ஏன் கிருஷ்ணா டிசப்பியர்ட் அப்படின்னா, கோபிகளுடைய இந்த விப்பரலம்ப பிரேமையுடைய மகிமையை உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக கிருஷ்ணர் மறைந்தார் அப்படின்றார். கோபியர்களுடைய குளோரிஸ், அவர்களுடைய பக்தியினுடைய குளோரிஸ் வெளிப்படுத்துவதற்கு, உலகுக்கு தெரியப்படுத்துவதற்காக கிருஷ்ணர் அவர் அந்த மாதிரி மறைஞ்சதாக விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குரார் நமக்கு கிளியராக விளக்கினார். சோ ஓகே. சோ இதற்கு பிறகு பக்தி வினோத தாக்குரார் என்ன நமக்கு அறிவுரை கொடுக்கிறான்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இதுல இருந்து இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸ்வரூப சக்தியான ராதாராணியுடைய பிரேமையின் மகிமை யாது? என்னிடமிருந்து எந்த வகையான இனிமையை அவள் சுவைக்கிறாள்? அந்த இனிமையை சுவைக்கும் பொழுது அவள் அனுபவிக்கின்ற ஆனந்தம் எத்தகையது? ஓகே. சோ 3 விஷயம். இது சைதன்ய சத்தாமிருதம்ல ஆதிலீலா ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு அவதரித்ததற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றதுக்கு இன்டர்னல் ரீசன், எக்ஸ்டர்னல் ரீசன் ஹரே கிருஷ்ணா மாமந்திரத்தை எல்லாருக்கும் கொடுக்கறது, பிரேமையை வழங்குவது, பிளஸ் சங்கீர்த்தன இயக்கத்தை நிறுவுவது, இது அவருடைய எக்ஸ்டர்னல் ரீசன், அவருடைய அவதரித்ததுக்கு உண்டான எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ். ஆனா இன்டர்னல் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள். ஏன்னா இது நீங்க இந்த கண்டினியூட்டி நீங்க அவரு பக்தி வினோத் தாக்கூர் எவ்வளவு அழகா கொண்டு வராரு பாருங்க. ஒரு ஸ்லோகத்தையும் இதுக்கு முன்னால கோபிகளுடைய அந்த மிக உன்னதமான அந்த பிரேமையை வர்ணிச்சுட்டு அந்த அளவுக்கு அவங்க அந்த விப்ரலம்ப பிரேமை கிருஷ்ணர் அந்த குளோரிஸ் அவரால் ரீபே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிட்டு, சோ ரீபே பண்ண முடியாத அவர்களுடைய அந்த பிரேமை, அந்த பிரேமையிலேயே பாத்தீங்கன்னா ராதாராணி தான் டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போன 2 வகுப்பு முன்னால பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதனா மோகன பிரிவுலையும் சரி சந்திப்புலையும் சரி ராதாராணி மட்டும் அனுபவிக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பிரேமையுடைய மிக உயர்ந்த கட்டம். மாதனா மோகனங்கிறது பிரிவின் போது, மதனா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சந்திப்பின் போது, சம்போகன் விப்ரலம்ப. சோ தட் எபிட்டோம்
ஆஃப் செப்பரேஷன் அண்ட் மீட்டிங். இந்த ரெண்டுத்துடைய அந்த பிரேமை வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடியது வந்து ராதாராணி. ஸோ அந்த ராதாராணி வந்து யாரும் கிடையாது, கிருஷ்ணருடைய ஸ்வரூப சக்தி, கிளாதினி சக்தி. அந்த கிளாதினி சக்தியுடைய எசென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து பக்தி. ஓகே, ஸோ அதனால கிருஷ்ணர் வந்து இந்த அளவுக்கு என் மேல பிரேமை வச்சிருக்கிறாங்க ராதாராணியுடைய அந்த பிரேமையுடைய மகிமை, இந்த குளோரிஸ். பிகாஸ் அவரால் திருப்ப என்னால ரீபே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி இருக்கும்? பிகாஸ் இது அவரோட சக்தி தான், அவருடைய இன்டர்னல் சக்தி, அவருடைய சொரூப சக்தி, தேகத்தில் இருக்கக்கூடிய சக்தி, அவருடைய ஓன் சக்தி. அது அந்த சொரூப சக்தியான அந்த ராதாராணியுடைய பிரேமையுடைய மகிமை என்ன? ஓகே, அது நம்பர் 1. அதுக்கப்புறம் என்னிடம் இருந்து எந்த வகையான இனிமையை அவள் சுவைக்கிறாள். ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விபவான்னு நம்ம ஒரு இது பார்த்தோம் இல்லையா, ஒரு டேர்ம். விபவாங்கிறது வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆலம்பனா உதீபன. ஆலம்பனல விஷய ஆசிரியா, உதீபன வந்து அந்த விஷயத்தின் மேல் பிரேமையை தூண்டக்கூடிய பொருட்கள், அதுதான் உதீபன. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இப்ப இந்த விஷயா அண்ட் ஆசிரியா, விஷயா வந்து கிருஷ்ணர், ஆசிரியா வந்து ராதாராணி. விஷயான்றது வந்து இந்த ராதாராணிங்கிற அந்த ஆசிரியம் எடுக்கக்கூடிய அவருக்கு வந்து கிருஷ்ணர் மேல, விஷயத்தின் மேல, கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்துறாங்க. சோ கிருஷ்ணர் வந்து அந்த அன்பை பெறுகின்ற பாத்திரமா இருக்கார். அப்போ கிருஷ்ணர் வந்து நினைக்கிறார், என்ன நினைக்கிறாருன்னா, அப்போ என்கிட்ட இவ்வளோ அன்பு செலுத்துகிறாள், அப்படி என்னிடம் இருந்து என்கிட்ட இவ்வளோ அன்பு செலுத்துறா அப்படின்னா, அப்போ என்கிட்ட இருந்து என்ன ஸ்வீட்னஸ் இருக்கு, என்ன ஸ்வீட்னஸ் வந்து ராதாராணி டேஸ்டிங் அப்படின்னு திங்க் பண்றார். ஓகேவா? இப்ப நாம யார் மேலயாவது ஒருத்தர் மேல வந்து அன்பு காட்டுறோம், ஒருத்தர் மேல வந்து ஆசைப்படுறோம், லவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட இருக்கிற என்ன விஷயம் வந்து நம்மளை ஈர்த்திருக்கிறது, என்ன ஸ்வீட்னஸ், வாட் குவாலிட்டிஸ், வாட் கேரக்டர். சோ அப்படி அது ஈர்த்திருக்கிறது, அதனாலதான் அந்த பிரேமையை செலுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சுவையை வந்து ராதாராணி அனுபவிக்கிறார். அப்படி அந்த சுவையை அனுபவிக்கும் பொழுது ராதாராணிக்கு எந்த அளவுக்கு ஆனந்தம், அனுபவிக்கின்ற ஆனந்தம். பிகாஸ் கிளாதினி சக்திய வந்து பிளிஸ் பொட்டன்சி, பிளஷர் கிவிங் பொட்டன்சி, ஆனந்தம் தான். அப்போ ராதாராணியோடைய ஆனந்தம் வந்து எத்தகையது, என்ன லெவல் அப்படின்னு கிருஷ்ணருக்கு வந்து என்ன சொல்றது, அவருக்கு வந்து ஒரு ஆசை, ஒரு என்ன சொல்றது, ஒரு அபிலாஷை. பிகாஸ் ஏன்னா இந்த இடத்துல அவர் என்னவா இருக்காரு, விஷயம் கிருஷ்ணர், ஆஸ்ரயா வந்து ராதாராணி. ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து என்னவாகணும்னு ஆசைப்படுறாருன்னா ஆஸ்ரயாவாக வேண்டும்னு ஆசைப்படுறார். விஷயமாக இருக்கக்கூடிய என்னை விட ஆசிரியமாக இருக்கக்கூடிய ராதாராணியோடைய அனுபவிக்கக்கூடிய அந்த பிரேமை, அந்த சுவை, அந்த ஆனந்தம், தன்னிடம் இருக்கின்ற அந்த இனிமை தானே அவர் வந்து என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அனுபவிக்க ஆசை கொண்டு அவருடைய நித்திய லீலைகள் அரங்கேறும் வைகுண்டத்தில் இருக்கும் உன்னதமான லோகமாகிய கோலோகத்தில் இருக்கும் பரதத்துவத்தின் சொரூபமான கிருஷ்ணர். ஓகே, அங்க ஒரு கமா. சோ இந்த ஆசை கிருஷ்ணருக்கு வந்துட்டு. சோ இந்த ஆசையில கிருஷ்ணர் யார் அப்படின்னா சாதாரண மனிதர் இல்ல அப்படிங்கிறது இங்க சொல்றார். நீங்க எப்பேற்பட்ட கிருஷ்ணர் அப்படின்னா வைகுண்டத்துல இருக்கிற லோகத்திலேயே மிக உயர்ந்த உன்னதமான லோகம் கோலோகம் அப்படின்ற எக்கச்சக்கமான வைகுண்ட லோகங்கள் இருக்கு. பகவானுடைய படைப்புல பாத்தீங்கன்னா 4ல வந்து 3 பகுதி ஆன்மீக லோகம் தான், ஒரு பகுதி தான் வந்து பௌதிக லோகம். சோ எண்ணிலடங்காத ஆன்மீக லோகங்கள் இருக்கு அந்த வைகுண்டத்துல. சோ அந்த வைகுண்ட லோகத்துல இருக்கிற எண்ணிலடங்காத ஆன்மீக லோகங்கள்ல டப்மோஸ்ட் அதான் கோலோகம். அந்த கோலோகத்தில் இருக்கும் பரத்தத்துவத்தின் ஸ்வரூபமான கிருஷ்ணர். கிருஷ்ணரை நீங்க சாதாரண மனிதரா நினைச்சிடாதீங்க, அவர் பரத்தத்துவம். யோகினாம் தத்துவ ரூபினாம்னு படிச்சோம் இல்லைங்களா, யோகிகள் எல்லாம் அவர் அப்படி பரத்தத்துவமா பாக்குறாங்க கிருஷ்ணரை. சோ அந்த பரத்தத்துவத்துடைய ஸ்வரூபம் கிருஷ்ணர். ராதாராணியின் பாவத்திற்கு உகந்த நித்திய லீலைகளை இப்ப என்ன பண்றாரு, அவரோட அந்த ஆசை வந்து நிறைவேறணும். ராதாராணி அனுபவிக்கிற மாதிரி என்னென்னலாம் அனுபவிக்கிறாங்க, அந்த சுவையா இருக்கட்டும், அந்த பிரேமையா இருக்கட்டும், இல்ல வந்து ஆனந்தமா இருக்கட்டும், அதை அனுபவிக்கணும்ன்ற அதுக்கேத்த மாதிரி ஒரு லீலைகள், உகந்த லீலைகளை, நித்திய லீலைகள் அதுவும் பார்க்கணும். ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா
இந்த நித்யான்ற வேர்டை வந்து நம்ம ரொம்ப வந்து ஹைலைட்டட் வேர்டிங்க. கிருஷ்ணருடைய லீலைகள் வந்து இட்டர்னல்லா நித்தியமாக நடந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கு. இப்ப இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நம்மளுடைய உலகத்துல 5000 வருடத்திற்கு முன்னால கிருஷ்ணர் வந்து லீலைகளை வந்து பௌம லீலைகளை வந்து பிரகட்ட லீலைகளை வந்து அவர் அரங்கேற்றினார். அப்ப பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற பிரபஞ்சங்கள் இருக்குள்ள பௌதிக பிரபஞ்சங்கள், அந்த இப்ப மத்த பிரபஞ்சங்கள்ல வந்து இப்ப வந்து அரங்கேற்றம் நடந்துட்டு இருக்கும். பிளஸ் வந்து கிருஷ்ணருக்கு இந்த 3 வயது இருக்கு இல்லைங்களா, கௌஷௌரா, அப்புறம் பௌகண்டா, சாரி கைஷோர, பௌகண்ட, கௌமார. சோ இந்த மூன்று லீலைகள், 3 வயதுள்ள லீலைகள் வந்து அங்கங்க அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எண்ணற்ற பிரபஞ்சங்கள்ல கண்டினியூஸா போகும். இதுலயும் இன்னொரு இன்டர்னல் இன் டெப்த் ஒரு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈவன் பிரளயத்திற்கு பிறகும், இப்ப நம்ம இருக்கிறோம் இந்த பௌதிக பிரபஞ்சம், பௌதிக உலகம் 14 லோகங்களை அடைக்கிறது. இந்த பிரபஞ்சம் முடிந்த பிறகும், பிகாஸ் ஏன்னா இட்ஸ் இட்டர்னல் அப்படின்ற டேர்ம் இல்லையா, கிருஷ்ணருடைய லீலைகள் வந்து இட்டர்னல். பிரபஞ்சம் முடிந்த பிறகுமே யோகமாயாவால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரபஞ்சத்தில், பிகாஸ் ஏன்னா பிரளயம் வந்து இந்த பிரபஞ்சம் அழிஞ்சுடுது, அழிந்தாலுமே யோகமாயாவால் உருவாக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் இந்த கிருஷ்ணலீலை நித்தியமாக போயிட்டு இருக்கோம் அப்படின்றார். சோ அந்த மாதிரி இந்த ராதாராணியின் பாவத்திற்கு உகந்த நித்திய லீலைகளை, அது இந்த லீலையும் பாத்தீங்கன்னா இந்த கௌர லீலை வரும் இது. சோ இந்த கௌர லீலைகளும் இட்டர்னல், கிருஷ்ண லீலையும் இட்டர்னல், கௌர லீலையும் இட்டர்னல், எல்லா லீலைகளும் இட்டர்னல் உங்களுக்கு. சோ அந்த லீலைகளை பகவத் ரூபங்களிலேயே மிகவும் கருணை வாய்ந்த கிருஷ்ண சைத்தன்யராக நவதீப் தாமத்தில் அரங்கேற்றினார். சோ ராதாராணியோடைய பாவத்தையும், ராதாராணியோடைய ஆனந்தத்தையும், ராதாராணியோடைய பிரேமையும் சுவைக்கணும்னு அந்த அபிலாஷையோட பகவானுடைய அவதாரங்களிலேயே ரொம்ப கருணை வாய்ந்த ஒரு ரூபமான சைத்தன்யராக நவதீப் தாமத்துல வந்து தோன்றி லீலைகளை புரிந்தார். எப்பன்னா சக வருடம் 1407 கிருஷ்ணரே ராதாராணியின் நிறத்தையும் பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு கிருஷ்ண சைதன்யராக கௌட தேசத்துக்குள் நவதீப் நகரத்தில் இருக்கும் மற்றொரு விருந்தாவனத்தில் ஜெகநாத் மிஸ்ராவின் மனைவியான சச்சியின் கர்ப்பத்தில் பால்குண பௌர்ணமி அன்று தோன்றினார். ஓகே, இன்னொரு நித்திய லீலை அரங்கேற்றம். சோ ராதாராணியோடைய பாவத்தையும் ராதாராணியோடைய நிறத்தையும் ஏற்றுக்கொண்டு, ஓகே. சோ குழந்தை பருவத்தில் குறும்புத்தனத்துடன் விளையாடுவதிலும், பௌகண்ட வயதில் படிப்பதிலும், கைஷோர வயதில் திருமணத்திற்கு பிறகு கிரகஸ்த வாழ்க்கையிலும் ஈடுபட்டு லீலைகள் புரிந்தார். ஓகே, இப்ப பக்தி வினோத தாக்குரார் இப்ப நமக்கு வந்து கௌரங்கரை பத்தி சொல்றார். சோ சைத்தன்ய மகாபிரபுவா வரும்போது சின்ன வயசுல வந்து எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு நாட்டித்தனம் பண்ணாரோ அதே மாதிரியே நம்ம சைத்தன்ய பாகவதம் வகுப்புல நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. சோ ரொம்ப குறும்புத்தனத்தோட விளையாடுறது. அதே மாதிரி பௌகண்ட வயதுல வந்து அவர் வந்து ஜெகநாத் மிஸ்ரா வந்து குருகுலத்துல, அது அந்த பாடசாலையில, வேத பாடசாலையில சேர்த்து விடுவார். சோ அங்க வந்து படிப்பதுல, அதுக்கப்புறம் கைஷோர வயதுல அதுக்கப்புறமா வந்து திருமணம் புரிந்து லக்ஷ்மி பிரியா, விஷ்ணு பிரியா இருவரையும் மணந்து கிரகஸ்த வாழ்க்கையிலும் ஈடுபட்டு லீலைகள் புரிந்தார். அதுக்கு பின்னால பிரச்சாரம் புரிய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பிரீச் பண்ண ஆரம்பிச்சார். இதுக்கு கயா போன பிறகு ஈஸ்வரபுரி கிட்ட இருந்து தீட்சை வாங்கி வந்த பிறகு, அதற்கு பிறகு வந்து அவர் கிருஷ்ண உணர்வை வந்து கிருஷ்ண பிரேமையை வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதன் மூலியமாகவும் கிருஷ்ண பக்தியை வந்து பிரச்சாரம் பண்ணவும் ஆரம்பித்தார். இவ்வாறாக வங்காளம் முழுவதையும் உன்னதமான ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கடித்தார். சோ பாருங்க எவ்வளவு அந்த பெங்கால் ஏரியா அது ஃபுல்லா ரொம்பவே ஃபார்ச்சுனேட். சோ அவருடைய லீலைகள் புரிந்து ஃபுல்லா பெங்கால் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த உன்னதமான ஆனந்த வெள்ளத்துல வந்து மூழ்கடித்தார். ஓகே, சோ இங்க எதாவது கொடுக்குறாங்க, ஈஸ்வரபுரியிடம் இருந்து தீட்சை பெற்றுக்கொண்டார். சோ ஈஸ்வரபுரி கிட்ட இருந்து ஏன் தீட்சை வாங்கினார்? பிகாஸ் அவர் பரதத்துவம்
பகவான் அவர் வந்து ஒரு குரு கிட்ட தஞ்சம் அடையணும்னா இது இதுவே கிடையாது, என்ன சொல்றது, ரூலே இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் ஒரு குருவை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயமே கிடையாது. பட் ஸ்டில் வந்து அவர் வந்து குருவை ஏற்றுண்டார். பிகாஸ் என்ன, எல்லாரும் ஆசிரியம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பரதத்துவமான கிருஷ்ணர் அவர் ஒரு குருவை வந்து தஞ்சம் அடைகிறார். ஏன் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாக்களான நாம் அனைவரும் ஒரு உண்மையான குருவிடம் அடைக்கலம் எடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்ன்றதுக்காக அவரு ஈஸ்வரபுரி கிட்ட இருந்து தீட்சை வாங்கி கொண்டார். அதற்கு பிறகு 24 வயதில் கேசவ பாரதி என்கின்ற சங்கர சந்நியாசியிடமிருந்து சந்நியாசம் பெற்றுக்கொண்டு வீட்டை துறந்தார். ஓகே, அதுக்கப்புறம் சந்நியாசம் எடுத்துக்கிறாரு கேசவ பாரதி அவர்கிட்ட. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து சந்நியாசம் எடுத்த பிறகு வீட்டில இருந்து வீட்டை துறந்தார். பிறகு தீர்த்த யாத்திரை என்ற பெயரில் மேற்கு வங்காளம், ஒரிசா, தென்னிந்தியா ஆகிய இடங்களில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தூய பக்தியை போதித்ததோடு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சைத்தன்ய சரிதாமிருத்தம்ல யாத்ரா, சவுத் இந்தியா யாத்ரா. ஆக்சுவலா அது ஒரு என்ன கொடுக்குறேன்னா, அது ஒரு யாத்ரான்ற பேரு. ஆக்சுவலா அந்த பேர்ல அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த உலகத்துல பாரத தேசத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே, வங்காளம், ஒரிசா, தென்னிந்தியா எல்லா மக்களுக்கும் வந்து பியூர் டிவோஷனல் சர்வீஸ், தூய பக்தியை வந்து அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதோடு பலரை வந்து மாத்துறார். எப்படி மாத்துறாருன்னா, பல்வேறு தத்துவவாதிகளின் தத்துவங்களை தோற்கடித்து நிறைய பேரை வந்து மீட் பண்றார். பல தத்துவவாதிகளை வந்து மீட் பண்றார். நிறைய நம்ம லீலைகள் எல்லாம் பார்த்தோம் சைத்தன்ய மகாபிரபு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்த மதத்தை சேர்ந்த புத்த பிட்சுக்களை வந்து கம்ப்ளீட்டா மாத்தினாரு, மயாவாதிகளை வந்து மாத்தினாரு. உங்களுக்கு நிறைய பேரை, பல தத்துவங்களை வந்து போதி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நிறைய பேர் வந்து தத்துவவாதிகளை தன்னுடைய அச்சிந்திய பேத அபேத தத்துவம், அந்த தத்துவத்தின் மூலம் அவர்களால் எல்லாருடைய தத்துவத்தையும் வந்து தோற்கடித்து, ஏன்னா இந்த அச்சிந்திய பேத அபேத தத்துவம் வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய குறிக்கோள், அதுதான் சாரம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய குறிக்கோளின் சாரமான தன்னுடைய அச்சிந்திய பேத அபேத தத்துவம், அதாவது என்னன்னா, ஜீவாத்மாவும் பகவானும் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ரெண்டுமே இருவரும் வந்து ஒன்று, ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து இருவரும் வந்து வேறு வேறு அப்படின்றத வந்து அந்த அச்சிந்திய பேத தத்துவத்தை வந்து நிலைநாட்டி மற்ற தத்துவத்தை அனைத்தையும் தோற்கடித்து எல்லாரையும் வந்து வைஷ்ணவர்களாக வந்து மாற்றினார். இவ்வாறாக 6 வருடத்தை வந்து கழித்தார் சைத்தன்ய மகாபிரபு. அதுக்கப்புறம் பூரியில போயிட்டு செட்டில் ஆயிட்டாரு. அதற்கு பிறகு 18 வருட காலம் பூரியில் கழித்து நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டா அங்க போயிட்டு 24 ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 இயர்ஸ் 24ல வந்து சன்னியாசம் எடுத்தார். அதுக்கப்புறம் 6 வருட காலம் வந்து தென்னிந்திய பயணம். அதற்கு பிறகு 18 வருட காலம் பூரியிலே இருந்து தன்னுடைய பிரச்சாரக அந்த 18 வருடத்துல இந்த 6 இயர்ஸும் வந்து, ஏன்னா பூரியில இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் யாத்திராக்கு வர்றாரு. சோ அங்கேயே பூரியிலே இருந்து தன்னுடைய பக்த பிரச்சாரகர்களை ஊக்குவிப்பதன் மூலம், கூட இருந்த அசோசியேட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, டீச்சர்ஸ், அவங்களை எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி 4 திசைகளிலும் தன்னுடைய தத்துவத்தை பரப்பினார். எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டார். 4 திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, எல்லா இடத்துக்கும் அவங்களை அனுப்பி தன்னுடைய அந்த பக்த பிரச்சாரகர்களை வந்து ஊக்குவித்து தூய பக்தியை, தன்னுடைய தத்துவமான அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தை பரப்பினார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இந்த மிஷன்ல பக்குவப்பட்ட பல பக்தர்கள் அவருக்கு வந்து சேவை புரிந்தனர். நிறைய பேர் இந்த அவருடைய மிஷன்ல வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சில சமயங்களில் பக்தியை பற்றி பிரச்சாரம் செய்தார். மற்றும் சில பிற சமயங்களில் ராதாராணி சம்பந்தப்பட்ட 3 இலக்குகளை அடையும் வடிவத்தில் பிரேம பக்தியை சுவைத்தார். சோ எக்ஸ்டர்னலா அவர் என்ன பண்றாருன்னா பக்தி பிரச்சாரம் பண்றாரு. இன்டர்னலா அவருடைய ஓன் அபிலாஷை என்னவோ, ராதாராணி சம்பந்தப்பட்ட அந்த 3 இலக்குகள், அந்த பிரேம் பக்தியை வந்து அவர் வந்து ரெடிஷ் பண்றாரு. சரிங்களா? சோ கூட எல்லாம் யாரெல்லாம் அவருக்கு வந்து அந்த மிஷன்ல வந்து ஹெல்ப் பண்ணாங்க அசோசியேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ ரூபர், சனாதனர், ரகுநாதர், கோபால பட்டர், ஜீவ கோஸ்வாமி, ஜீவா, பிரபோதானந்த சரஸ்வதி, ஸ்வரூப் தாமோதர், ராமானந்தா, கவிகர்ணபுரா. சோ இவங்க எல்லாருடைய இதயங்களையும் தூண்டி அவர் தனது தத்துவத்தை ஆதரிக்கும் வகையில்
பல நூல்களை எழுத வைத்தார். பாருங்க, அவர் எந்த அளவுக்கு என்னென்னலாம் வந்து அவருடைய அந்த அட்வென்ட் ஆஃப் அந்த இன்கார்னேஷன், அந்த அவதாரம் எடுத்ததுக்கு உண்டான அந்த நோக்கத்தை ஸோ எக்ஸ்டர்னலாவும் இன்டர்னலாவும் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறார். ஸோ இவர்களை அனைவரும் தன்னுடைய க்ளோஸ் அசோசியேட்ஸ் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அந்த 6 கோஸ்வாமிகள், அதுக்கப்புறம் வந்து ராமானந்தர், கபிகர்ணபுரா, இவங்க எல்லாரையும் வந்து அவருடைய இதயத்தை வந்து தூண்டுவதன் மூலம் தன்னுடைய அந்த அச்சிந்திய பேத தத்துவத்தை ஆதரிக்கின்ற வகையில் பல புத்தகங்கள், பல சஸ்திரங்களை வந்து அவர் வந்து எழுத வைத்தார். அது மட்டும் அல்லாமல், எல்லாம் முடிச்சுட்டாரா? அது மட்டும் அல்லாமல் அனைத்து முடிவுகளையும் தன்னுள் அடக்கிய இந்த அஷ்டகத்தையும் எழுதி, ஓகே. ஸோ இது வந்து இது ரொம்ப ரொம்ப ஏன்னா பிகாஸ் ஏன்னா இப்போ ரொம்ப வேலிட் பாயிண்ட். பிகாஸ் என்ன, நம்ம சமோதன பாஷ்யம் இந்த சிக்ஷாஷ்டக பிரார்த்தனை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு? அனைத்து முடிவுகளையும் தன்னுள் அடக்கியா அப்படின்னா, அனைத்து முடிவுகளையும் தன்னுள் அடக்கியன்னா வேதங்களின் அனைத்து முடிவு, வேதத்தை 3ஆ பிரிச்சா அது வந்து என்ன கொடுக்குறது நமக்கு? சம்பந்த ஞானம், அபிதேய ஞானம், பிரயோஜன ஞானம். மூணு இதுலதான் 3 பிரிவுகளை தன்னுள் அடக்கியது வேதம். ஸோ அது 3த்தையுமே இந்த சிக்ஷாஷ்டகத்துக்குள்ள அடக்கிட்டார். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளாஸ் ஆரம்பத்திலே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம்ல இருந்து 5வது ஸ்லோகம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்பந்த ஞானம், அதற்கு பிறகு 6, 7, 8 வந்து பிரயோஜன ஞானம், முதல்ல இருந்து எண்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு அபிதேய ஞானம். ஸோ இது அனைத்தும் வந்து இந்த சிக்ஷாஷ்டகத்துக்கு உண்டான அந்த 8 ஸ்லோகத்துக்குள்ள அடங்கியிருக்கு. மற்றவங்களை எல்லாம் புத்தகம் எழுதி வச்சுட்டாரு. பட் சைத்தன்ய மகாபிரபு பர்சனலா நமக்கு கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த 8 இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி அதன் மூலம் தகுதி பெற்ற அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் கற்பித்தார். குவாலிஃபைடு ஜீவாஸ்க்கு இதை வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். குவாலிஃபைடு இந்த இடத்த வந்து பக்தி வினோத தாக்கூரார் அந்த வேர்டு கொடுக்குறார். குவாலிஃபைடு ஜீவாத்மாஸ், யாருக்கெல்லாம் வந்து இந்த தகுதி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணாரு? டீச் பண்ணாரு. டீச் பண்ணது மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு தானும் அதை சுவைக்கிறார். எப்படின்னா, தன்னுடைய நெருங்கிய சகாக்களான ராமானந்தர், ஸ்வரூப் தாமோதர் இவர்களுடன் அந்த முடிவினை சுவைத்தார். அவரும் ரிலீஸ் பண்றாரு. யாரெல்லாம் குவாலிஃபைடோ அவங்க ரிலீஸ் பண்றதுக்கும் அதை வெளிப்படுத்தினார். இவை அனைத்தும் சைதன்ய சரிதாமிருத்தத்தில் விளக்கப்பட்டுள்ளன. ஓகே, சோ ஃபைனலா ஸோ இதெல்லாம் இப்ப நம்ம சமோதன பாஷ்யம்ல இருந்து பார்த்துட்டு வரோம். பக்தி வினோத தாக்கூரார் நமக்கு வந்து அப்படியே எண்ட் ஆஃப் த புக்குக்கு போறாரு. சோ ஸ்வதர்மத்தை பின்பற்றும் கிரகஸ்தர்களுக்கு தான் ஒரு கிரகஸ்தராக இருந்து, ஸோ அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கையை ஆரம்பத்துல கிரகஸ்தரா இருந்தார். சோ யாரெல்லாம் வந்து ஸ்வதர்மத்தை பின்பற்றுகிறார்களோ, அந்த தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை வந்து பின்பற்றுகிறார்களோ, ஏன்னா வந்து இதுல வந்து ஸ்வதர்மம்னா ஒரு ரியல் உன்னத தர்மம், பரோதர்மம். பரோதர்மத்தை ஆக்சுவலா இந்த வந்து வர்ணாசிரம தர்மம் இங்க வராது. ஓகே, நம்ம அதை விட்டுடலாம். சோ வந்து ஸ்வதர்மம் அப்படின்னா அந்த ஜீவாத்மாவுடைய உண்மையான அந்த தர்மம், பரோதர்மம், கிருஷ்ணருடைய நித்திய சேவகன் அப்படிங்கிறது. அந்த ஸ்வதர்மத்தை வந்து ஒரு சாதகன் கிரஸ்தனா இருந்தா, கிரஸ்தனா வாழ்ந்து எப்படி வந்து அந்த ஸ்வதர்மத்தை வந்து குறிக்கோளை அடைவது அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தினாரு. அதற்கு பிறகு சன்னியாசியாக இருந்த அந்த சாதகன் தானும் ஒரு சன்னியாசியாக இருந்த அந்த தர்மத்தை போதிச்சாரு. இல்ல இந்த ரெண்டுத்துலயுமே இல்ல அப்படின்னா மற்ற ஜென்ரலா இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துட்டாரு. அது சிக்ஷாஷ்டகம் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துட்டார். நீ யார் வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், இதுல இருந்து நீங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவுரையும் வழங்கினார். ஸோ இப்ப சைத்தன்ய மகாபிரபு இந்த அறிவுரையை நமக்கு கொடுக்கலன்னா நம்ம இவ்வளவு நேரம் நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொண்டே இருந்திருக்க முடியாது. இதுதான் சிக்ஷாஷ்டகத்தின் எல்லையற்ற மகிமையாகும் அப்படின்னு கொண்டு முடிக்கிறார். அன்லிமிட்டெட் க்ளோரிஸ் ஆஃப் சிக்ஷாஷ்டக பிரார்த்தனைகள், பிரேயர்ஸ். ஓகே, கௌராங்க பக்திராப்ஜ வினிஸ்ருதம் ஸ்ரீ சிக்ஷாஷ்டகம் ஏ பிரபதந்தி பக்தியா தே கௌர பாதாசவ முக்த சித்தா மஜ்ஜந்தி பிரேமாம்பு நிதவ் முராரேஹே. சோ கௌரங்கரின் திருமுகத்திலிருந்து வெளிப்பட்ட சிக்ஷாஷ்டக பிரார்த்தனைகளை பலஸ்துதி முடிக்கிறாரு, பலஸ்துதி கொண்டு வராரு பக்தி வினோத தாக்கூரார் சமோதன பாஷ்யத்துல. சோ இந்த யாரெல்லாம் இந்த சிக்ஷாஷ்டக பிரார்த்தனைகளை பக்தியோட வாசிக்கிறார்களோ, ரிசைட் பண்றாங்களோ, பிகாஸ் ஏன்னா இது சக்ஷாத்
கௌரங்க மகாபிரபுடைய முகத்திலிருந்து வந்திருக்கு. பகவத்கீதையும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய முகத்திலிருந்து வெளிவந்தது இல்லையா, சாட்சாத் அவருடைய முகத்திலிருந்து வெளிவந்தது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரார்த்தனைகள் ராதையும் கிருஷ்ணரும் இணைந்த கௌரங்க மகாபிரபுவின் முகத்திலிருந்து வெளிப்பட்டது. சோ பக்தியோடு வாசிக்கிறார்களோ அவர்கள் கிருஷ்ணா பிரேம சாகரத்தில் மூழ்குவர் அப்படின்னு சொல்லிட்டார். கிருஷ்ணா பிரேமைங்கிற அந்த ஒரு சாகரத்துல வந்து அவங்க அப்படியே வந்து என்ன ஆயிடுவாங்க, ட்ரௌன் ஆயிடுவாங்க, மூழ்கிடுவாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் கௌரங்கரின் பாதத்திலிருந்து வெளிப்படும் அமிர்தத்தில் அவர்கள் இதயம் துள்ளி மகிழும் அப்படிங்கிறது. மகாபிரபுவோடைய அந்த பாதத்துல இருந்து வெளிப்படுற அந்த அமிர்தத்துல வந்து அந்த சாதகனுடைய ஹார்ட், அந்த இதயமானது அப்படியே வந்து துள்ளி மகிழும் அப்படின்னு சொல்லி நமக்கு பலஸ்துதியா வந்து கூறுகிறார். ஓகே, சோ ஸ்ரீ கௌர் சந்தரஸ்ய சதுஷதாப்த ஏகாதிகே பக்தி வினோதகேன சம்மோதனாக்கியம் பிரபுவாக்கிய பாஷ்யம் ஏதாரநாத்தேன மயா பிரணிதம். சோ சைத்தன்யரின் வார்த்தைகளின் மேல் உள்ள இந்த சம்மோதன பாஷ்யம் என்ற இந்த விளக்க உரையானது பக்தி வினோதரால் 401 கௌராப்த வருடத்தில் எழுதப்பட்டது. ஓகே, எழுதி முடிச்சுட்டு பக்தி வினோத தாக்குரார் வந்து சைத்தன்ய மகாபிரபு கூறிய இந்த சிக்ஷாஷ்டக பிரார்த்தனைகளுக்கு மேல் இருக்கின்ற இந்த பாஷ்யம் விளக்க உரை பக்தி வினோதரால், ஆக்சுவலா அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கேதார்நாத் இயற்பெயர், பக்தி வினோத் தாக்குராரோட. சோ வந்து எப்ப எழுதப்பட்டதுன்னா கௌராப்த வருடம் 401 அப்போ வந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. முடிச்சுட்டு ரெண்டு எப்படி முடிக்கிறார் பாத்தீங்கன்னா, அனைத்து அதிர்ஷ்டசாலிகளுக்கும் இந்த அஷ்டகத்தை அனைத்து அதிர்ஷ்டசாலிகளும் இந்த அஷ்டகத்தை தாங்கள் கழுத்தில் அணிய வேண்டும். பகவானின் திருவாயிலிருந்து வெளிப்பட்டதால் மதுர ரசத்தை சுவைக்கும் தூய பக்தர்களுக்கு அனைத்து வேதங்களின் சாரமாகவும் மகா வாக்கியமாகவும் இவை இருக்கின்றது. அதை அவர்கள் எப்பொழுதும் வாசித்து வழிபட வேண்டும் அப்படின்னு நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. சோ யாரெல்லாம் வந்து அந்த மதுர ரசத்தை சுவைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, ரசத்தை சுவைக்க வேண்டும், அந்த ரச பக்தர்கள் ரசிகராக வேண்டும். முகுரஹோ ரசிகா புவி பாவுக்காக அப்படின்னு சொல்றாரு இல்லையா சுகதேவ் கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாரு, எதுக்காக நான் வந்து பக்தி ரசாமிருத சிந்து எழுதினேன்னா, பாகவதம்ல சுகதேவ் கோஸ்வாமி சொன்ன அந்த ரசசாஸ்திரத்தை வந்து சுவைக்கணும்ன்ற அந்த ரசம், அந்த ரசிக பக்தர்கள் சுவைக்க வேண்டும்ன்றதுக்காக நான் பக்தி ரசாமிருத சிந்து எழுதினேன்னு சொல்றாரு இல்லையா. சோ அதே போல இங்க வந்து பக்தி வினோத தாக்குரார் என்ன சொல்றன்னா, யாரெல்லாம் அந்த மதுர ரசத்தை சுவைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவர்களுக்கு இந்த சிக்ஷாஷ்டகமானது அனைத்து வேதத்துங்களுடைய எசன்ஸாகவும் சாரமாகவும் மகா வாக்கியமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன். சேதோ தர்ப்பண மார்ஜனம்ல இருந்து ஆரம்பிச்சு அஸ்லிஷேவா வரைக்கும் பாத்தீங்கன்னா இது 8 வார்த்தைகளும் மகா வாக்கியம்னு சொல்லி முடிக்கிறார். அப்படி வந்து நமக்கு மகா மந்திரம் இருக்கு, ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம். அதே போல பகவானுடைய இது மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சோ இதை நீங்க வந்து எவ்ரிடே வந்து ரிசைட் பண்ணணும், பிளஸ் யூ ஷுட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, இதோடு நமக்கு அவர் வந்து சமோதன பாஷ்யம் புத்தகத்தை வந்து முடிச்சுக்கிறாரு சரிங்களா, பக்தி வினோதா தாக்குரார். பட் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா ஆழ்ந்த கண்ணோட்டம் சரிங்களா. இது வந்து நம்மளுடைய பிராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கும் வந்து இது வந்து இதுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பிராக்டிக்கலா இதை எப்படி அப்ளை பண்றது கேட்டுட்டோம். விஷய ஞானம், சம்பந்த ஞானம், அனைத்து விஷயங்களும் நம்ம இப்ப கேட்டுட்டோம். ஸோ இதை நம்ம பிராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்ணலாம். ஓகே, பிளஸ் அது ஒண்ணு, பிளஸ் இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஆழ்ந்த கண்ணோட்டம் 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து அந்த பிரேம் அந்த நிலையில, அதாவது இந்த ஆஷ்லிஷேவா பாதரத்தாம் பினஷ்டுமாம், பிகாஸ் அதற்கு முன்னால இருக்கிற வரைக்கும் அந்த சாதகன் வந்து விப்ரலம்ப நிலையில இருக்கான். அதற்கு பிறகு சம்போகா. ஓகே, சோ அப்ப அந்த சம்போக நிலையில, இந்த நிலையில இருக்கின்ற அந்த பக்தனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் அதையும் வந்து இதுல வந்து வெளிப்படுத்துது. சோ இந்த ஆழ்ந்த கண்ணோட்டம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு இதுவே மிகப்பெரிய மருந்து அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து பக்தர்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து அந்த பௌதிகம்ங்கிற அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து. இதுதான் சிக்ஷாஷ்டகம், இந்த பிரார்த்தனைகள், ஹரே கிருஷ்ணா மாமந்திரம். நாம் அளவிட முடியாததை அளவிட வந்துள்ளோம். இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா தான் போகும் உங்களுக்கு சில இடங்கள்ல தான். நம்ம இதுல நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம்.
சில இடங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தத்துவபூர்வமா போகும். நாட்டுக்கு ரொம்ப பிலாசபிக்கலா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வராது. அன்பை பத்தி நம்ம புரிஞ்சுக்க போறோம். தூய அன்புங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இதுல புரிஞ்சுப்போம். பிளஸ் அது யாரை நோக்கி அந்த தூய அன்பை செலுத்துகிறோம், அந்த நபர் எப்பேற்பட்டவர், அது ரெண்டு தான் இதுல வந்து நம்ம மெயினா பார்க்க போறோம். நாம் அளவிட முடியாததை அளவிட வந்துள்ளோம். வெரி பியூட்டிஃபுல் வேர்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா இம்மெஷரபிள், அன்ரீச்சபிள், அன்லிமிட்டெட், பரதத்துவம், அப்சல்யூட் ட்ரூத், முழு மெய் பொருள். அப்போ அளவிட முடியாத அவரை நாம் அளவிட வந்துள்ளோம். இப்ப எதுக்கு என்ன என்ன நமக்கு நம்ம இப்ப என்ன ப்ராசஸ்குள்ள இருக்கோம்? பக்தி, அவரை மெஷர் பண்ண வரோம் இல்லையா? அளவிட வந்துள்ளோம். யாரு அன்லிமிட்டடோ அவரை வந்து லிமிட்டடா இருக்கிற நம்ம வந்து அவரை ரீச் பண்ணணும்னு வர போறோம். யார் இம்மெஷரபிளோ அவரை மெஷர் பண்ண போறோம். இதுதான் தாமோதர லீலை. இந்த மாதம் தாமோதர மாதம். இதை சொல்றதுக்கு உண்டான லீலை தான் வந்து தாமோதர லீலை. அவரை மெஷர் பண்ண முடியுமா? மெஷர் பண்ண முடியாதுன்னு தானே காட்டுச்சு. யசோதாமா கிருஷ்ணரை வந்து கயிறுல கட்டி போட முயற்சி பண்ணாங்க. 2 வருடம் வந்து கம்மியா இருக்கு. ஏன் எவ்வளோ பெரிய கயிறு கட்டுறாங்க, ஜாயின் பண்றாங்க, கட்ட முடியலையே. மெஷர் பண்ண முடியுமா என்ன? இம்மெஷரபிள் அவர், அளவிட முடியாதவர். அவர் எப்படி கட்ட முடியும் நம்மளால? பட் கட்ட போறோம், கட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில நம்ம இறங்கியிருக்கோம். அதுதான் பக்தி. தட் இஸ் த குளோரியஸ் ஆஃப் பக்தி யோகா. அந்த பக்தி யோகத்தை தான் நமக்கு பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்காரு. புரியுதுங்களா? என்ன ஒரு குளோரியஸ் பாத்துக்குள்ள நம்ம இருக்கோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்துடும் நமக்கு பக்தி பாதையில. இந்த கொள்கையை நாம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்போ நமக்குள்ள நம்ம மைண்டுக்குள்ள இருக்கணும். என்ன ப்ராசஸ்க்குள்ள இருக்கணும்? அப்படியே வேகா ஓகே காலையில வந்து பயந்தமா, நமக்கு சான் பண்ணோமா, மங்களார்த்தி பண்ணோமா, பிரசாதம் பண்ணோமா, புக்கு படிச்சோமா, அப்படி எப்படி போறதுக்கு அப்பப்போ திங்க் பண்ணணும். என்ன ப்ராசஸ்க்குள்ள இருக்கும், என்ன பண்ணிட்டு இருக்கோம், குறிக்கோள் என்ன? அளவிட முடியாததை அளவிட வந்துள்ளோம். இந்த கொள்கையை நாம் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேபி டிவோட்டீஸ், மேபி இது எண்டு வரைக்கும் நம்ம பார்ப்போம். மேபி சிறிது நேரம் கூடுதல் ஆனாலும் இந்த பகுதியானது இன்னைக்கு செஷன் வந்து தொடரும். பிகாஸ் ஏன்னா இதுதான் வந்து கடைசி செஷன் சம்மோதன பாஷ்யம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தாராளமாக உங்களுடைய வேலையை வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அளவிட முடியாத அளவிட வந்திருக்கோம். நம்பர் 1 பாயிண்ட், அன்பு மற்றும் அழகின் எல்லையற்ற இறைவனுடன் நம்மை இணைத்து கொள்ள முயற்சி பண்றோம். பக்தியோகம் இப்ப நம்ம எதுக்கு உள்ள வந்திருக்கோம்? பிகாஸ் ஏன்னா ஒரு கோணத்திலேயே அப்படியே குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அப்படியே போயிட்டு இருப்போம். சேவ் பண்ணணும் அப்பப்போ இதெல்லாம் திங்க் பண்ணிக்கணும். நம்ம எதுக்காக இதை நம்ம பண்றோம் அப்படின்னா, அன்பு மற்றும் அழகின் எல்லையற்ற இறைவனோடு நம்ம இணைச்சு கொள்ள முயற்சி பண்றோம். இப்போ குள்ள மனிதன் வந்து உயரத்துல இருக்கிற அந்த நிலாவை தொடுவ முயற்சி. அந்த நிலா எப்படிப்பட்டது? அந்த கிருஷ்ண சந்திரன் எப்படிப்பட்டது? அப்ப எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்பு, லவ், அழகு, பியூட்டி. இந்த அன்பும் சரி அழகும் சரி, அன்லிமிட்டெட் லவ், அன்லிமிட்டெட் பியூட்டியா இருக்கின்ற பகவானோடு நம்மளை இணைச்சுக்கணும், கனெக்ட் பண்ணிக்கணும். பக்தி யோகம், யோகம்னாலே கனெக்டிங் தானே. சோ இணைத்து கொள்ள நம்ம அட்டெம்ப்ட் பண்றோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். முயற்சி பண்ணும்போது நம்ம யாரை நோக்கி போறோமோ அவர் அன்லிமிட்டட் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நினைவுக்குள்ள நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அவர் நமக்கு ஒருவரே, ஆனால் அவர் நம்மை போன்ற பல பக்தர்களை கையாள்கிறார். பாருங்க, இதுல இருக்கிற வசனங்கள், இதுல இருக்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த ஆழ்ந்த கண்ணோட்டம். நம்ம வந்து பக்தி பண்ணும்போது கிருஷ்ணர் நமக்கு பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் ஒருத்தர் தான். இப்ப இந்த ஜீவாத்மாக்கள், எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் இருக்குன்னா ஒரு ஜீவாத்மா கிருஷ்ணர் ஒருத்தர் தான். எண்ணற்ற ஜீவாத்மாக்கள். சோ நமக்கு அவர் ஒருத்தர் தான் இருப்பான். ஆனா அவருக்கு வந்து பல ஜீவாத்மாக்களை கையாளணும் இல்லையா? சோ அதனால அவர் சில சமயம் அவர் வந்து நம்மை சம்டைம்ஸ் பாசத்துடனும் வணக்கத்துடனும் அரவணைக்கலாம். ஆனால் எதிர்மாறாக நிகழ்ந்தால் அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் ஓகே இன்டெப்த் போயிட்டு இருக்கோம் நம்ம. ஆஸ்தி சிவா பாதரத்தம் பினஷ்டுமாம். அப்ப அதோடைய அர்த்தம் என்ன? ரதரணி என்ன சொல்றாங்க? இருங்க அந்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஸ்லோகத்துடைய அர்த்தம் பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? பல பக்தர்களின் காதலனாக திகழும்
பிகாஸ் ஏன்னா இது மதுர ரசத்தை குறிப்பதால அந்த மாதிரி அந்த மொழிபெயர்ப்பு அப்படி இருக்கு. ஓகேங்களா? சோ சைதன்ய மகாபிரபு ராதாராணியோடைய மூட்ல எல்லாம் பாடுறாரு இந்த ஸ்லோகத்தை. ஓகே, சோ அதனால நீங்க இந்த கிங்கரியை வந்து ஆலிங்கனம் செய்யலாம், காலில் போட்டு மிதிக்கலாம், இல்ல என் முன்னால ரொம்ப காலம் நீங்க அப்பியரே ஆகாம என்னுடைய இதயத்தை வந்து ரெண்டாக பிளந்தாலுமே நீங்க தான் என்னுடைய பிரணநாதர் அப்படின்றதுதான் அங்க வந்து இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அதுக்குதான் இப்ப நம்ம இது பாக்குறோம், என்னன்னா அர்த்தம் இன் டெப்த் போறோம். சோ நம்மளுடைய வந்து பக்தர்களை வந்து அவர் வந்து அன்பு காட்டலாம், வணக்கத்தோட அரவணைக்கலாம், இல்ல அதுக்கு மேல எதிர்மாறாக நிகழ்ந்தாலும் அதுக்கு நாம தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. நாம அவருடைய பாதங்களில் ஒட்டி கொள்ளலாம், மிகுந்த நம்பிக்கையோடும் முழு இதயத்தோடும் அவருடைய பரிசுத்த பாதங்களை பிடித்திருக்கிறோம், இருந்தும் அவர் நம்மை கொடூரமாக விதிக்கலாம், நம்முடைய எல்லா முயற்சிகளையும் பாசத்தையும் பொருட்படுத்தாமல் இருக்கலாம், தண்டிக்கலாம். ஓகே, ஸோ என்ன வேணாலும் நடந்துக்கலாம். ஸோ நீங்க இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து அம்பரீஷ் மகாராஜுடைய கதை, பிரகலாத் மகாராஜுடைய கதை, பஞ்ச பாண்டவர்களுடைய கதை, பல பக்தர்கள், பிரபுபாதருடைய லீலை, ஓகே, நம்ம ஜெயபதாக மகாராஜுடைய லீலை, எதை வேணாலும் நீங்க எடுத்து வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், இதுக்குள்ள நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். அவரை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், அவரை நம்ம பிடிச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து நீங்க சொல்லிடலாம் உடனே இட்டர்னல் அசோசியேட்ஸ் மாதாஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவங்களெல்லாம் அவங்க விட்டுட்டு சாதனா பக்தர்களுடைய வாழ்க்கையிலும் பலவித கஷ்ட நஷ்டங்கள், துன்பத்தின் வேதனைகள் அளவுக்கு அதிகமா இருக்கலாம். ஏன் மாதாஜி கிருஷ்ணர் இப்படி பண்றார் அப்படின்னா அதுக்கு வந்து அர்த்தம் பாருங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், நம்மை கொடூரமாக மிதிக்கலாம், நம்முடைய எல்லா முயற்சிகளையும் பாசத்தையும் பொருட்படுத்தாமல் இருக்கலாம், தண்டிக்கலாம். நிறைய பக்தர்கள் வந்து இந்த பக்தி பாதையில வந்து பாத்தீங்கன்னா பலவித கஷ்டங்களை அப்படியே ஒரு என்ன சொல்றது, பக்தி பாதையை என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே கத்தி முனையில நடக்கிற மாதிரி தான், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. அவமானங்கள், குற்றச்சாட்டுகள், சரிங்களா, சண்டைகள், சச்சரவுகள், மிஸ்கன்செப்ஷன், மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பக்தர்கள், ஓகேவா, என்ன வேணாலும் நடக்கலாம். பிளஸ் அதே சமயத்துல வந்து அவங்க வீட்டையும் பாத்துக்கணும். கிரகஸ்த வாழ்க்கையில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் வந்து அவங்க சமாளிக்கிறேன், என்ன வேணாலும் நமக்கு வந்து நடக்கும். சோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து சரண்டர்ட், அப்ப கிருஷ்ணரை பிடிச்சிட்டு இருக்கோம், பாதத்தை பிடிச்சிட்டு இருக்கோம், இப்ப வந்து ட்ரூவா பிடிச்சிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் இந்த மாதிரி நடக்கலாம்ங்கிறாரு. நம்மால் முடிந்தவரை சிறந்த வகையில் சேவை செய்தாலும், கிவிங் அவர் பெஸ்ட், அந்த சேவையானது வெறுக்கத்தக்க வகையில் அவமதிக்கப்படுவதையும் காணலாம். சம்டைம்ஸ் வந்து ராத்திரி பகலா முழிச்சிருந்து சில பக்தர்கள் வந்து சேவை செய்யலாம். அந்த சேவை வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகலாம்னா வெறுக்கத்தக்க வகையில் அவமதிக்கப்படுவதையும் நடக்கலாம். இதெல்லாம் நடக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையிலங்கிறார். சோ எந்த பாதகமான சூழ்நிலைக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஓகே, யூ ஷுட் பி கேர்ஃபுல். நீ வந்து ப்ரிப்பேர்டா இரு, நம்மளை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாரு. கிருஷ்ணர் வந்து அலட்சியமா இருக்கலாம், ஓகே, அவர் இன்னட்டெண்டிவா இருக்கலாம், நம்ம இன்னட்டெண்டிவா இருக்கலாமோ, இருக்கக்கூடாது. இன்னட்டெண்டிவ் சாண்டிங்ல போயிடும், நாம அபராதம் போயிடும், நம்மளால சுத்த நாமம் ஜபிக்க முடியாது. சோ கிருஷ்ணர் வந்து அலட்சியமாக இருக்கலாம். அப்போ பட் ஸ்டில் கிருஷ்ணர் சம்டைம்ஸ் வந்து அலட்சியமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அலட்சியமாக இருக்கும் பொழுது அது தண்டனையை விட தாங்கிக் கொள்வதற்கு கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோபிகளோட இதுல நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டார்ல, சோ அது வந்து தண்டனை, பனிஷ்மெண்ட்டை விட அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா நெக்லெக்ட் பண்ணும்போது, கிருஷ்ணர் நம்மளை அலட்சியப்படுத்தும் பொழுது. தண்டனையை கூட வந்து ஒரு வரமா நம்ம ஏத்துக்கலாம், ஆனா அலட்சியம் இன்னுமே வந்து நமக்கு இதயத்தை பிளக்கிறது அப்படின்னு. இந்த அலட்சியப்படுத்துவதற்கு வந்து என்ன சொல்லலாம், கிருஷ்ணர் கண் முன்னே நம்மை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் அன்புடன் இன்னொருவரை ஆலிங்கனம் செய்யலாம். ஓகே, சரி, நேற்று கிருஷ்ணரே வந்து பாத்தீங்கன்னா சாதனா பக்தன் பிரேமையை அடையணுங்கிற பிரேமையை அடையணும்னு எண்ணம் கொண்டு பக்தி செய்கின்ற சாதன பக்தனுக்கும் அவர் மரிசி கொடுக்கிறாரு, பிரேம பக்தர்களுக்கும் பிரேமையை அடைந்த கோபிகளுக்கும் அவர் மரிசி கொடுக்கிறாருன்னு பார்த்தோம் இல்லையா. சோ இப்ப இது இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டுத்தையும் ரெண்டு விதத்திலயும் நம்ம ரெண்டு கண்ணோட்டத்திலயும் நம்ம பார்க்கணும். அண்ட் சாத்திய பக்தன் ரெண்டு பேரையும் பார்க்கணும். சோ இப்ப இந்த இடத்துல வந்து அந்த அலட்சியப்படுத்துவது என்ன சொல்றாருன்னா,
நம்ம கண்ணு முன்னாலே வேற யாராவது கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார், ஆலிங்கனம் செய்யலாம். அப்ப நம்ம நினைச்சுக்கலாம், ஐயோ என்னோட உரிமை, என் உரிமை, என்னோட கிருஷ்ணர், ஏன் கிருஷ்ணர், ஏன் கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த என் கிருஷ்ணர் அந்த உரிமை மட்டும் மத்தவங்களுக்கு வந்து கொடுக்கப்படலாம். அதுவே நமக்கு பிரச்சனையை அதிகரிக்க செய்யும். அதுவே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற பிரச்சனையை விட அதுக்குள்ள இந்த பிரேமையில கிருஷ்ணர்கிட்ட நெருங்கும் போது இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து ரொம்ப வந்து பிரச்சனை இன்னும் அதிகமாகும். ஆனா அதுதான் பிரேமையுடைய விதின்னு சொல்லிட்டார். ரூல், சட்டம் பிரேமிக்கு. பிகாஸ் என்ன, அந்த பிரேமைங்கிற அந்த நேரத்துல வந்து அந்த பக்தனுக்கு வந்து பொசசிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடும்னு பார்த்தோம் இல்லையா. கிருஷ்ணர் எனக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிற அந்த உரிமை அதிகமாயிடும் பிரேமையில. அப்ப அந்த உரிமை அதிகமாகும் போது கிருஷ்ணர் அந்த உரிமை வந்து வேறு ஒருவர் வந்து அந்த உரிமையை பறிக்கும் பொழுது கிருஷ்ணர் நம்மை அலட்சியப்படுத்தும் போது அதோட வேதனை வந்து பல மடங்கு இருக்கும். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் பிரேமையுடைய விதி. இதுக்கு ஏதாவது ஒரு இது ஏதாவது இருக்கா, வழி இருக்கா மாற்றத்துக்குன்னா நோ, திஸ் இஸ் த ரூல். அன்புனா இதான் அப்படின்னு சொல்லு. பிரேமையுடைய விதி வந்து அலட்சியத்தை பொறுத்து கொள்ளாது, சகித்து கொள்ள முடியாதுதான். ஆனா நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்ட்டார். ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு சர்வாதிகாரி அவர். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிருஷ்ணர் ஒருத்தர் தான். நம்ம அவர் மேல அன்பு செலுத்துறதுக்கு பல கோடி, பல எண்ணிலடங்காத கோடி ஜீவாத்மாக்கள் இருக்கு. சோ அவர் சர்வாதிகாரி அப்படின்னா கிருஷ்ணர் மீதுள்ள தெய்வீக அன்பின் அர்த்தம் இதுதான் அப்படின்னு ஆரம்பத்திலேயே நம்ம தயாராக இருக்க வேண்டும். நமக்கு இப்பவே அந்த வார்னிங் எதுக்கு கொடுத்துட்டாங்க, அம்மா இதுதான்ப்பா, இப்படித்தான் நடக்கும், இதுதான் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். பிரேமையோட விதி இதுதான் சொல்லிட்டார். ஏன்னா அவர் தான் பிரேமையுடைய சொரூபம் வந்து அவர் தான். சோ தெய்வீக அன்பை, பிரேமை அப்படின்னா கருணை, நீதி அல்ல. அது வந்து ஜஸ்டிஸ் கிடையாது, நீதி கிடையாது. அது வந்து ஒரு இட்ஸ் எ மர்சி. அங்க ரூல் எல்லாம் அங்க வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது பிரேமைக்கு வந்து சட்டம்லாம் எதுவும் கிடையாது. நம்ம அந்த தெய்வீக அன்பை, பிரேமையை தான் வந்து அடையணுங்கிறத நம்ம கோலா வச்சுட்டோம். அப்ப அந்த கோலா வச்சுக்கிட்டும் போது அங்க வந்து நீதி இல்லாம நடந்ததுன்னா, ஓகே, நமக்கு ஜஸ்டிஸ் கொடுக்காம அநீதியாக நடந்துச்சுனாலும் அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். பிகாஸ் ஏன்னா பிரேமைங்கிறது வந்து இட்ஸ் ஃப்ரீ. அது எங்க வேணாலும் பாயும், எந்த இடத்துல வேணாலும் அந்த பிரேமை வந்து பாயும். அதுதான் அந்த பிரேமையுடைய இயல்பு, நேச்சர். அதோடைய நேச்சர் அதுதான். சோ அதனால நான் அந்த இடத்துல நம்ம வந்து உரிமை கோர முடியாது. நமக்கு எந்த உரிமையும் இல்லை. இதுவே உயர்ந்த பொருளின் இயல்பு. அந்த பிரேமையுடைய அந்த ட்ரெஷர், அது ரொம்ப ரேர். அதோடைய இயல்பு அதுதான். அது யார்கிட்ட வேணாலும், எப்படி வேணாலும், எங்க வேணாலும் பாயும். சோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதுதான் உண்மையான காதல், அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ எல்லா பாதகமான சூழ்நிலைகளையும் இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. என்ன சிச்சுவேஷன் ஏற்பட்டாலும் கிருஷ்ண பிரேமையின் உண்மையான இயல்பு இதுதான், வாழ்வதற்காக இறக்கவும் அப்படின்னு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், பிகாஸ் ஏன்னா நான் எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சோங்களேன், நம்மளால இந்த விஷயத்த வந்து என்னால உங்களுக்கு வந்து சொல்ல முடியாதுன்னா இட் டேக்ஸ் டைம், ரொம்ப நேரம் எடுக்கும். ஏன்னா பிகாஸ் இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுடைய முந்தைய வகுப்புல நிறைய பார்த்திருக்கோம். பலி மகாராஜ் உத்தவர் கிட்ட கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அவனை வந்து நான் வாசுகிங்கிற பாம்பை போட்டு கட்டிட்டேன், அரெஸ்ட் பண்ணிட்டேன், இந்திர பதவி கிடைக்கல, சுத்துல லோகத்துக்கு போட்டுட்டேன், சுத்துல லோகத்துக்கு தள்ளிட்டேன், இவ்வளவு பண்ணாலுமே அவனுக்கு என் மேல இருக்கிற அன்பு இரண்டாச்சு அப்படின்றாரு. பிளஸ் நாரதர் ஒரு முறை பஞ்சபாண்டவர்கள் கிட்ட வந்து பேசுறாரு. அப்பா இவ்வளோ கஷ்டம், உங்களுக்கு இவ்வளோ வேதனை கொடுக்குறாரு, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கிருஷ்ணனுடைய பக்தர்கள், நெருங்கிய பக்தர்கள், இவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கிருஷ்ணன் மேல இருக்கிற பிரேமை வந்து 2 மடங்காக அதிகரிக்கிறது. அந்த பிரேமையுடைய இயல்பு என்ன, என்னால புரிஞ்சுக்க முடியல, தலை சுத்துது அப்படிங்கிற. சோ எல்லா பாதகமான சூழ்நிலையிலும் கிருஷ்ண பிரேமையின் உண்மையான இயல்பு இதுதான், வாழ்வதற்காக இறக்கவும். இதை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த வாழ்வதற்காக இறக்கவும், அது டை டு லிவ். இது முன்னால கூட ஆழ்ந்த கண்ணோட்டத்துல இந்த வேர்ஸ் பார்த்தோம். நல்லதோ கெட்டதோ இந்த வெவ்வேறு நிலைகளுக்கு இடமளிக்க முடிந்தால் இந்த உயர்ந்த தளத்திற்குள் நுழையலாம். காஷன் போட்டாங்க நமக்கு. இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு, இப்படி எல்லாம் இருக்கும்.
ஓகே, நீங்க இதுக்கெல்லாம் ரெடியா தயாரா இருந்தீங்கன்னா இந்த டிரான்சிடென்டல் பிளேன், இந்த உயர்ந்த தளத்துக்குள்ள யூ கேன் என்டர் அப்படின்றார். பிகாஸ் ஏன் அப்படின்னா அந்த பிரேமை அப்படின்றது வந்து ரூலுக்கு அப்பாற்பட்டது, சட்டத்துக்கோ விதிமுறைகளுக்கோ அப்பாற்பட்டது. நீதி, நேர்மை, தர்மம், இந்த நீதிகள்லாம் ஒரு சட்டம் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வயலன்ஸ் ஏதோ நடந்துட்டு அப்படின்னா ஒரு ஜஸ்டிஸ் வந்து யார் தப்பு பண்ணது, யார் வந்து தப்பு, யார் மேல தப்பு இல்லைங்கிறத வந்து அவர் ஜஸ்டிஸ் பண்ணி கண்டுபிடிச்சு ஆலோசித்து அவர் என்ன பண்றாரு, எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. பட் இந்த பிரேமை வந்து நீதிங்கிறது சட்டத்துக்கு இருக்கு, இந்த மர்சின்றதே வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டது. பிரபுபாதர் கிட்ட வந்து தமால் கோஸ்வாமி கேட்க சொல்றாரு பிரபுபாதர் கிட்ட. என்ன சொல்றாங்க, நீங்க பாருங்க பிரபுபாத், உங்களுடைய டிசைபிள் சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், மும்பைல வந்து ஜுஹு பீச்ல வந்து யோக தந்திரங்கள் எல்லாம் வந்து அவன் மக்களுக்கு சொல்லி கொடுத்து வந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஜீவனாம்சத்தை வந்து நடத்திட்டு இருக்கான். உங்க டிசைபிள்னு சொல்றான், இங்க பாருங்க இஸ்கான் பேரே கெட்டு போயிடும், உங்க உங்க உங்களுடைய சீடன் வேற சொல்றான், உங்க பேரும் கெட்டு போயிடும், அவனை ரிஜெக்ட் பண்ணுங்க, அவனை எடுத்துடுங்க, ஆனா இவங்க குரு என்னுடைய சிஷ்யனே இல்லைன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது பிரபுபாதர் என்ன சொல்றாரு, நித்யானந்தரின் கருணை எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி கருணை வந்து சட்டத்திற்கு மேற்பட்டது. தமால் கோஸ்வாமி சொல்றாரு, நீங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு பிரின்சிபல், இந்த லைனுக்கு வெளிப்பட்டு போனாங்களா அவங்கள எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுங்கன்றாரு. நோ, நித்யானந்தருடைய கருணை எல்லைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அன்லிமிட்டெட் மர்சி. சோ மர்சி வந்து பாத்தீங்கன்னா ரூலுக்கு அப்பாற்பட்டது. அதே மாதிரிதான் பிரேமையும், தெய்வீக அன்பும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டது. இது அதுதான் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து மிருகாரிக்கு 4 மாசத்துலயே பிரேமை கிடைச்சிட்டு, நான் வந்து 40 வருஷமா கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கேன், சின்சியரா சீரியஸா பக்தி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கலையே. நம்மளால வி காண்ட் கொஸ்டின் தெய்வீக எப்போ எந்த நேரத்துல, பிகாஸ் ஏன்னா யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் அது வந்து என்ன பண்ணும், பரவும் போகும். தெய்வீக அன்பு சட்டத்திற்கு மேலானது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ஒரு சட்டத்திற்கு மேலானதுதான், பட் அதுக்குன்னு ஒரு சட்டம், ஒரு பர்டிகுலர் சட்டம் இருக்கு. ஓகேவா, அது என்ன, அதோடைய அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒரு ரூல் இருக்கு, அது என்ன அப்படின்னு சொன்னா ரூப கோஸ்வாமி வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள், நம்ம பார்க்கலாம். ஐ ஜஸ்ட் லீவ் திஸ். இந்த ஸ்லோகத்தை வாசிக்கல, நேரா வந்து அதோடைய மீனிங் போலாம். இந்த ஸ்லோகத்துக்கு ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன சட்டம், ஓகே அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, பிரேமைக்கு என்ன சட்டம் அது அப்படின்னா, மழை நீரை மட்டுமே குடிக்கக்கூடிய ஒரு சாத்தக்க பறவை அப்படின்னு ஒரு சின்ன பறவை ஒண்ணு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றாரு. அந்த பறவை பேர் வந்து சாட்டக்க. ஓகே, சம்டைம் தமிழ்ல கூட போடலாம், பட் இந்த ஸ்லோகத்துல சாட்டக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சாதக பறவைன்னு தமிழ்ல சொல்லும். அந்த சாதக பறவை ரொம்ப சின்ன பேர்டு, அது சின்ன பறவை. அது என்ன, அதோடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மழை நீரை மட்டும்தான் குடிக்கும். பூமியில இருக்கிற நதி, நீரூற்று அல்லது ஏரி இல்ல கிணறு, வேற எந்த வந்து நீர்நிலைகள்லயுமே இருக்கிற தண்ணியை வந்து குடிக்காது. இத்தனைக்கும் அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சுனாலும், அந்த அதாவது கிணறு வந்து ஃபுல்லா தண்ணி இருக்கு, ஏரியில ஃபுல்லா தண்ணி இருக்கு, எதுனாலும் நதினாலும் எந்த தண்ணியுமே குடிக்காது. அதோடைய இயல்பு என்ன அப்படின்னா, எப்பவும் அதோடைய வாய் மேல் நோக்கி எப்போதும் மழை நீருக்காக இயங்குகிறது. எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு ரூபகோசம். அது அப்படியே வெயிட் பண்ணும், அப்படியே வானத்தை பார்த்து அண்ணாந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும், வாய் அப்படியே வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு அந்த மழை நீருக்காக காத்துட்டு இருக்கும். சோ ஒரு பக்தன் வேறு எந்த நீரையும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் எப்பொழுதும் கிருஷ்ண அன்பின் மழை நீரை மட்டும் எதிர்பார்த்து எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை காட்ட ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இந்த உதாரணத்தை கொடுக்கிறார். புரியுதுங்களா? கிருஷ்ண பிரேமையை மட்டும், கிருஷ்ண பிரேமைங்கிற அந்த மழை நீர், சாதகன் வந்து அந்த சாதக பறவை போல இருக்கணும் பக்தன்னு சொல்லு. சோ இந்த ஒரு கிருஷ்ணா அன்பின் மழை நீரை மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும்ங்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தை வச்சு நம்ம வந்து ஒரு 2-3 மணி நேரம் வகுப்பு எடுக்கலாம். பிகாஸ் ஏன்னா கிருஷ்ணருடைய மத்த அவதாரங்கள், கிருஷ்ணருடைய மத்த என்ன சொல்றது ரூபங்கள்னு சொல்லிக்கக்கூடிய மற்ற மனிதர்கள், நான் வந்து இந்த கலியுக பகவான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க, அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க.
ஓகே. அபசம்பிரதாயங்கள் போனஃபைட் சம்பிரதாயத்திலே வந்து வந்ததுல பாத்தீங்கன்னா 4 போனஃபைடு அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள். அந்த 4 அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைகுண்டத்துல இருக்கிற கிருஷ்ணருடைய பல அவதாரங்கள் வந்து லோகங்கள் இருக்கு. சரி, அப்படியே வைகுண்டத்துல இருக்கிற மிக உன்னதமான லோகம் கோலோக விருந்தாவன் போனீங்கன்னா அங்க கிருஷ்ணர் இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு துவாரகா, மதுரா, ஆஹ் ஐஸ்வர்ய கோலோகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோகுலம். அதுலயே கிருஷ்ணர் இருக்கிற இதுலயே 4 பிரிவுகள். அப்படியே வந்து நீங்க அப்படியே சுருக்கி 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 அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கோகுலத்துல இருக்கிற கிருஷ்ணர் பேர். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீதி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க மற்ற நீர்நிலைகள்னு எனக்கு கிருஷ்ணர் பிரேமை மட்டும்தான் டார்கெட். அவர் மட்டும்தான் கோகுலம் மட்டும்தான் என்னுடைய டார்கெட்னா மத்த எதையுமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. சோ இந்த நம்மளுடைய இது வந்து பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். இந்த பாயிண்ட் இல்ல நம்ம ஈவன் இதுல வந்து டெமிகாட் வர்ஷிப் கூட வரும். இல்ல நான் இங்க கொஞ்சம் போறேன் பௌதிக ஆசைகள் இருக்கு, பௌதிகமா என்னுடைய வீட்டுல இவ்வளவு பிரச்சனைகள், இது நடக்கணும் அது நடக்கணும். ஓகே. சோ கிருஷ்ணரை தவிர நம்மளுடைய பாதையானது, நம்மளுடைய குறிக்கோளானது வேற எங்கேயாவது அப்படி திசை தவறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கோல் அடையிறது வந்து ரொம்ப 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 பல 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 பிறவிகள் ஆகும். சி டியர் டிவோட்டீஸ், நம்ம பல பல பிறவிகள் எடுத்து பௌதிகமான வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே பல பிறவிகள் எடுத்து முடியாம இன்னொரு பிறவி எடுத்து வந்திருக்கோம். பட் இப்போ இந்த பிறவியில பக்தர்களுடைய கருணையில, பிரபுபாதுடைய கருணையில வந்து நமக்கு குரு கிடைச்சிட்டாரு, பக்தி பாதையில நமக்குள்ள வந்துட்டோம். அந்த பிறகு ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இதற்கு மேலாவது நாம என்ன பண்ணணும், சீரியஸா திங்க் பண்ணணும். சோ வெறும் கிருஷ்ண பிரேமை மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்கணும்னு இந்த ஜாதக பறவை நமக்கு புரிகிறதுங்கிறாரு. இந்த மாதிரி நம்மளுடைய சரணாகதி இருக்கணும்ன்றாரு ரூபகோஸ்வாமி. எப்பொழுதும் கண்களை மேல் நோக்கி மழை நீர் நிலை நிறுத்தி மழை நீருக்காக பிரார்த்தனை பண்ணணும். எப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் மழை நீருக்காக மட்டும். ஓகே. அப்படியே அப்ப அந்த மழை நீர் கொட்டினாலும் அடுத்து வர இருப்பாரு. அப்படியே அந்த மழை நீர் பெய்யறது அந்த சாதக பறவை குடிச்சாலும் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த மழை நீர் வந்து அந்த சிறிய பறவையோடைய வயிறை நிரப்புவதற்கு மட்டுமில்லாமல் பெருமளவில் வந்து அதன் முழு உடலையும் மூழ்கடிக்கலாம். அல்லது மேலிருந்து இடி இறங்கி சிறிய உடலை முடித்து அதனை யாரும் இல்லாத பகுதிக்கு அனுப்பலாம். ஓகே, அப்படியும் நடக்குங்கிற. அதே அந்த மழை நீர் வந்து எக்கச்சக்கமா அப்படியே வெள்ளம் போல வந்து கொஞ்சமா வந்து அதோடைய வயிறையும் நிரப்பலாம், ஃபுல்லா நிரம்பலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அதீத அளவு வெள்ளமாக வந்து அப்படி உயிரை விடலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இடி இடித்து அது யாருமே இல்லாத இடத்துக்குமே வந்து அந்த பறவை வந்து கொண்டு போய் வந்து விடலாம். அப்ப எந்த காலகட்டம் எப்படி இருந்தாலும் அந்த பறவையின் இயல்பு மழை நீருக்காக பிரத்யேகமாக பிரார்த்தனை செய்வது, வேற எந்த இடத்துலயும் தண்ணி குடிக்காது. சோ கிருஷ்ணருடைய நமது அணுகுமுறையும் இப்படித்தான் இருக்கணும், இருக்க வேண்டும்ங்கிறார். கிருஷ்ணர் அவருடைய கருணை கரத்தை நம் மீது நீட்டினாலும் நீட்டவில்லை என்றாலும் அவரிடம் சரணடைவது நமது கடமை அப்படின்னு சொல்றார். ஓகே. சோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஐ திங்க் அந்த எக்ஸாம்பிள் எப்ப சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ராதாராணி கிருஷ்ணருடைய எக்ஸாம்பிள். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, இப்ப நம்ம அந்த எக்ஸாம்பிள் பாத்துருவோம். இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு முறை கிருஷ்ணருடைய லீலையில கிருஷ்ணர் விருந்தாவனத்துல இருந்து அக்ரூர் வந்து அழிச்சுன்னு போயிடுறாரு. அதற்கு பிறகு கம்சனுடைய வதம், அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மதுரால இருந்தவர் வந்து துவாரகாயை வந்து கடலுக்கு மத்தியில வந்து துவாரகா கோட்டை அமைத்து துவாரகால போயிட்டு வசிக்கிறார். பல ராணிகளை வந்து திருமணம் செய்கிறார். சோ இது மாதிரி விருந்தாவன வாசிகள் வந்து பல வருடங்கள் கிருஷ்ணரை விட்டு பிரிந்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல விருந்தாவன வாசிகளும் கிருஷ்ணரும் சந்திக்கிறார். ஓகேங்களா? உடனே இப்படி நான் சொல்லும் போதே உங்களுக்கு மைண்ட் வந்து நம்மளுடைய வகுப்புக்குள்ள போனோம். இந்த ஆஃப்டர் லாங் செப்பரேஷன் தே போத் ஆர் மீட்டிங் அப்படின்னும் போது இந்த சந்திப்பு, இந்த பிரிவு வந்து எதற்குள்ள வரணும் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கணும். 4 விப்ரலம்ப பிரேமையை நம்ம பார்த்தோம் இல்லையா? அது பூர்வ ராகம், பிரேம வைச்சித்யம், பிரவாச, ஓகே, மானான்னு பார்த்தோம்.
அந்த பிரவாசல வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு அவர்கள் வந்து மீட் பண்றாங்க அந்த சந்திப்பு. அப்ப அந்த விப்ரலம்பத்துடைய அந்த அளவு எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. 100 years கழிச்சு மீட் பண்றாங்க. கோபிகள் எல்லாம் அப்படியே கிருஷ்ணர் வந்து அப்படியே அந்த துவாரகாதீஷ் பல பல படை வீரர்களோட அப்படியே ஒரு பெரிய ஒரு ராயல் கிருஷ்ணரா அரசராக அப்படி உட்கார்ந்து இருக்கார். பெரிய கிரீடம், ஓகே, அவருடைய உடல் அந்த நகைகளாக இருக்கட்டும், ஆபரணங்களாக இருக்கட்டும், அவருடைய உடையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ராஜா ராஜா அந்த அளவுக்கு வந்து ஒரு அப்பலண்டா அப்படி உட்கார்ந்து இருக்காரு. வரவேற்கிறார். ஏன்னா கோபிக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறார் ஆஃப்டர் 100 years. எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை, கோபிகளுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ராதாராணி கோபிகளோட அப்படியே போறாங்க, அப்படி பாக்குறாரு. பார்த்த உடனே கிருஷ்ணர் ராதாராணிய பாக்குறாரு. அப்படியே அவருடைய இதயமே நொறுங்கி போயிடுது. ராதாராணியோடைய அந்த ஸ்டேட்ல பாருங்க. ஏன்னா 100 வருஷம் பிரிஞ்சுட்டு வந்தார். என்ன ஆனாங்க ஏதானாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, எதையுமே அப்படியே அத வந்து எல்லாத்தையும் விட்டுறாரு. ராதாராணியை வந்து அப்படி பார்க்கும்பொழுது அவருக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியோட ராதாராணியை பார்த்து, ஐ எம் த கிரிமினல் அப்படின்றது, நான் வந்து குற்றவாளி ஆயிட்டேன் ராதே, என்னை மன்னிச்சுடு, தப்பு பண்ணிட்டேன், உங்களெல்லாம் வந்து இவ்வளோ காலம் வந்து நான் பிரிஞ்சு இருந்துட்டேன், உங்களுடைய அன்பெல்லாம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அது பெரிய பொருட்டாக நான் மதிக்கலாம், விட்டுட்டு வந்துட்டேன், ஓகே, ஸோ என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி ராதாராணியுடைய பாதத்தை தொடுவதற்கு குனிகிறார். சட்டுன்னு ராதாராணி பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கிருஷ்ணரை வந்து ஐயோ விலகுறாங்க. பாதத்தை அப்படி பின்பக்கம் 2 ஸ்டெப் பேக்ல வராங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல, நீங்க குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீங்க போய் உங்களை வந்து குற்றவாளின்னு சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன புத்தி பேதலித்து போய்விட்டதா? ஒரு ராஜா, நீங்க வந்து முழு முதற் கடவுள், ஓகே, பரபிரம்மன், ஒரு முழு முதற் கடவுள், என்ன செய்யணுமோ இந்த சமுதாயத்துக்கும், ஓகே, எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ, சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கோ அதற்கு ஏற்றாற்போல் நீங்க நடந்துக்கிறீங்க, நீங்க குற்றவாளி கிடையாது, உங்க தரப்பிலிருந்து நீங்க கரெக்ட், நீங்க செஞ்சது அத்தனையும் கரெக்ட். ஒரு குவார்டர்ஸ், ஒரு வீட்டுல வந்து ஒரு பகுதியில் என்ன நடக்கணுமோ அதை நீங்க நடத்துனீங்க, இப்ப இன்னொரு குவார்டர்ஸ்ல வந்து என்ன நடக்கணுமோ அந்த லீலைகளை வந்து நீங்க வந்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். சோ அதனால வந்து உங்க தரப்பில் வந்து எந்த ஒரு குற்றமுமோ எந்த ஒரு குறையோ என்னால சொல்ல முடியாது, நீங்க குற்றவாளி கிடையாது, எதுக்கு வந்து என் பாதத்தை தொடுறீங்க, வேண்டாம், நான் தான் குற்றவாளி, ரியல் குற்றவாளி நான் தான். ராதாராணி எப்படி ஷாக், ஏன் ராதாராணி தன்னை குற்றவாளின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்ப சொல்றாங்க என்னன்னா, ராதாராணி என்ன அங்க சொல்றாங்கன்னா, அப்ப அந்த பிரேமையுடைய மகத்துவத்தை பத்தி சொல்றாங்க. நான் உங்கள் மேல வந்து வைத்திருந்தது வந்து உண்மையான அன்பாக இருந்திருந்தால், நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்ச அந்த க்ஷணம் நான் வந்து உயிர் விட்டு இருந்திருக்கணும், நான் உயிர் விடாம இன்னும் நான் உயிரோட இருந்திருந்திருக்கேன் இல்லையா, வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய முகத்தை இந்த சொசைட்டிக்கும் மற்ற அனைவர்களுக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறேனே, இன்னும் உங்கள் மேல் இருக்கின்ற அந்த அன்பு, அந்த நம்பிக்கைக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், இன்னும் நான் உயிரோட இருந்திருக்கணுமே, பிகாஸ் யூ ஆர் த மாஸ்டர், யூ ஆர் த ஹஸ்பண்ட் இல்லைங்களா. எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பாத்தீங்கன்னா, எல்லா ஜீவாத்மா பிரகிருதி எடுத்துக்கிட்டா மாஸ்டர் யாருன்னா கிருஷ்ணர். சோ அவர் தான் வந்து அனைத்து ஜீவன்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அவர் தான். சோ நீங்கள் தான் மதுர பாவத்துல, ஓகேங்களா. சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சேஸ்ட் ஒரு ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன் கணவருக்கு வந்து டிவோட்டடா இருந்தான்னா, இந்நேரம் நான் வந்து என் உடலை துறந்திருக்க வேண்டும், உயிரை விட்டிருக்க வேண்டும், ஆனா நான் இன்னும் உயிரோட இருக்கேனே, இப்ப நான் தான் என் தரப்புல இருந்து நான் தான் வந்து என்ன தப்பு, நான் தான் வந்து த ரியல் கிரிமினல் அப்படின்னு சொல்லி ராதாராணி வந்து சொல்றாங்க. பாருங்க, அப்போ உங்க ராதாராணியோடைய அந்த மூடு பாத்தீங்களா எப்படி இருக்கு. சோ எப்படின்னா அப்போ என்னன்னா இது வந்து கிருஷ்ணருங்கிற அந்த மழை நீரை மட்டும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு பாருங்களேன். அந்த சாதக பறவை போல ராதாராணி அந்த பிரேமையுடைய
மிக உயர்ந்த தத்துவத்தை வந்து இங்க வெளிப்படுத்துறாங்க. இது வந்து உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்கணும்னா ஐ திங்க் நலன் தமயந்தியோடைய மகள் நலாயினி, மௌத்கல்ய முனிவர் அந்த கூடையில வச்சு சுமந்துட்டு போவா இல்லையா தன்னுடைய கணவரை, சூரியனே அப்படியே நிறுத்திடுறாங்க இல்லையா அதனுடைய சேஷ்டிக்கு, அந்த கற்பு தன்மையில. அந்த 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 அளவுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த கற்பு தன்மையை பத்தி இங்க வந்து பேசுறாங்க ராதரன். சோ நான் தான் ரியல் கிரிமினல், இன்னும் நான் உயிரோட இருக்கேன். திஸ் இஸ் த அந்த பிரேமையுடைய இயல்பு, உண்மையான இப்படி இருக்கணும். ராதாரணியோடைய மூடு போல இருக்கணும். ஓகே, சோ இதுவே கிருஷ்ணர் மீதான நமது பாசத்தின் லட்சியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். சோ பகவானே, நீ வந்து என்னை வந்து காலில் போட்டு மிதிச்சாலும் சரி, இல்ல வந்து இன்பத்தை கொடுப்பதன் மூலம் கொடுக்கிற மாதிரி நீங்க வந்து என்னை கட்டி அணைத்தாலும் சரி, ஆலிங்கனம் செய்தாலும் சரி, இல்ல என் முன்னாடியே தோன்றாம 100 வருஷ பிரிவு, என்னுடைய இதயம் நொறுங்கி போச்சு, அவ்வளவு வேதனை கொடுத்தாலும், எப்படி என்ன பண்ணாலும் நீங்கள் தான் என்னுடைய பிராணநாதர்னு சொல்றாங்க இல்லையா ராதரன். அதுதான் எக்ஸாம்பிள். நம்மளுடைய லட்சியம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஓகே, ஒரு வரம்பிற்கு உட்பட்ட நாம் எல்லை அற்றதை குறித்த இந்த அணுகுமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் சொன்ன. சோ ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு இம்மெஷரபிள நம்ம மெஷர் பண்ண போறோம் நம்ம பாதை. நம்ம வந்து லிமிட்டெட், ஒரு வரம்புக்கு உட்பட்ட லிமிட்டெட் சென்சஸ், லிமிட்டெட் நாலேஜ், லிமிட்டெட் லவ்வே இல்ல ஆக்சுவலா நமக்கு கிருஷ்ணருக்கு மேல. பிகாஸ் அன்லிமிட்டெட் லவ் பர்சானிஃபைடு கிருஷ்ணர். அவருக்கு நோக்கி நம்ம செலுத்துறோம் ஏதோ ஒரு கடுகளவு இத்தனோண்டு ஒரு அன்பை வச்சுட்டு நம்ம சொல்லுவோம், நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்படுறப்பா, கிருஷ்ணர் திரும்பி கூட பார்க்கல, ரெசிப்ரிகேட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. எனக்கு என்ன என்ன தகுதி இருக்கு நம்ம அந்த மாதிரி சொல்றது? சோ நம்ம இப்ப அந்த வரம்பிற்கு உட்பட்ட நாம் எல்லையற்றதை குறித்த இந்த அணுகுமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் நம்ம மேல இத்தினோண்டு கவனம் செலுத்தலாம், ஆனா நாம் அவரிடம் முழு கவனத்துடன் இருக்க வேண்டும். வேறு மாற்றம் கிடையாது, வேற வழியே கிடையாதுப்பா, அவ்வளவுதான். யூ ஹாவ் டு பி அட்டென்டிவ். நீ உன்னுடைய பக்தி பாதையில அட்டென்டிவா இருக்கணும், அட்டென்டிவா நீ சாண்ட் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா கிருஷ்ணர் நம்ம மேல அட்டென்டிவா இல்லைன்னா அது வந்து இது கிடையாது. தட் இஸ் நாட் என்ன சொல்லுது, அதை நீ நினைக்க கூடாது, என் பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா அன்லிமிட்டெட் அவர் ஏன் உன் பக்கம் திரும்பணும்? அவருக்கு எண்ணற்ற கோடி பக்தர்கள், இந்த உன் நிலையை விட பல கோடி மடங்கு பிரேமை உள்ள பக்தர்கள் எல்லாம் அவருக்காக வந்து அப்படியே காத்து கிடக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து புலம்ப கூடாது, வேற மாற்றம் கிடையாதுன்ட்டார். சோ மகாபிரபு நமக்கு என்ன கொடுக்குறாரு? சோ உனக்கு வந்து கிருஷ்ணர்கிட்ட மட்டும் பிரத்யேக பக்தி இருக்கு, கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் அந்த அந்த பக்தி, ஏக பக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் இருக்கு, ஓகே, இட்ஸ் வெல் அண்ட் குட். கிருஷ்ணரை மட்டுமே நீ வந்துட்ட, எல்லாரையும் விட்டுட்டு விளக்கிட்டு கிருஷ்ண பக்தி தான், கிருஷ்ண பிரேமை தான் உன் குறிக்கோள், நீ வந்துட்ட வந்தா உன்னுடைய அணுகுமுறை இப்படி இருக்கணும். ஏன்னா நீ இன்சிக்னிபிகண்ட் அப்படிங்கிற, நீ வந்து ரொம்ப அற்பம், ரொம்ப சின்னவ, நீ அணு, நீ விபு வந்து நீ என்ன பண்ற, ரீச் பண்ணணும்னு நீ வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்க. சோ உன்னோட அணுகுமுறை இப்படிதான் இருக்கணும் அப்படின்றாரு. சோ ரொம்ப ஒரு உன்னதமான நபரை நாம விரும்பினால் வெறுப்புடன் நடத்தப்படுவது அநீதி அல்ல அப்படின்றாங்க. சோ நீ வந்து யார வந்து ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுற, ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு உன்னத நபர், புருஷோத்தமனை நீ வந்து விரும்பணும்னு ஆசைப்படுற. ஒரு சாதாரணமா இந்த உலகத்திலேயே வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து திருமணம் புரியணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ் வச்சு ரிஜெக்ட் பண்றாங்க இல்லையா, பணத்தை வச்சு ரிஜெக்ட் பண்றாங்க இல்லையா. நீ உன்னளவு என் அளவுக்கு வந்து பணம் அந்த அளவுக்கு வசதி இல்லை இந்த பெண், அதனால இந்த பெண்ணோட சம்பந்தப்படுத்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பௌதிக உலகத்திலேயே வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்கறாங்க, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கேட்கறாங்க, அழகு எதிர்பார்க்கறாங்க, ஈக்குவல் எஜுகேஷன் எதிர்பார்க்கறாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அப்ரோச் வந்து இருக்கிறதுலயே மிக உயர்ந்த ஒரு உன்னதமான நபராக இருக்கும்போது, அப்ப அவர் வந்து நம்ம வந்து வெறுப்புடன் நடத்தினா வந்து அது வந்து இன்ஜஸ்டிஸ் கிடையாது அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு போர்க்களத்தில் ஒருவர் தன் நாட்டுக்கு போரிட போறாரு. போரிட போகும்போது அந்த இடத்துல வந்து ஆடம்பரத்திற்கோ அதீத ஆசைகளுக்கோ அங்க இடம் இல்லாதது போல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தியாக மனப்பான்மையோடு
உடல் தளத்தை மீறி இருக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய நிலை. புரியுதுங்களா? ஒரு போர் புரிய போறான் ஒரு சோல்ஜர் அப்படின்னா அங்க போயிட்டு எனக்கு வந்து வசதியான ஒரு சஃபஸ்டிகேட்டடா ஒரு ரூம் போட்டு கொடுத்துடுங்க, ஏசி இங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க, 3 வேளை எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், ப்ளஸ் எக்கச்சக்கமான சென்ஸ் கிராட்டிபிகேஷன், இதெல்லாம் அவனுக்கு அபிலாஷை வச்சுட்டு போனா ஆடம்பரத்திற்கோ அதீத ஆசைகளுக்கும் அங்க இடம் கிடையாது. இந்த மாதிரி அது போர்க்களம் மாதிரி. அதுதான் வந்து ஐ திங்க் குருக்ஷேத்திரத்துல வந்து பகவத்கீதையை வந்து சொல்றாரு கிருஷ்ணர் இன்ஸ்ட்ரக்ஷனை. ஸோ எப்படி இருக்கணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, ஃபுல்லா சாக்ரிஃபிஷியல் மைண்டு, தியாக மனப்பான்மையோடு உடல் தளத்தை மீறி இருக்கணும். நான் எனது அப்படின்லாம் கிடையாது, உடல் தளத்தை மீறிய ஒரு பொருளை தான் நம்ம அப்ரோச் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரியான நம்ம எண்ணம் இருக்க வேண்டும் நமக்கு. எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. காந்திஜி என்ன பண்ணாருன்னா, ஒரு முறை அஹிம்சை படையை உருவாக்கிய போது அந்த இடத்துல வந்து ஒரு வீரர், ஒரு சோல்ஜர் அதுல வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே, உங்களுடைய அந்த நான் வயலன்ஸ் அந்த டீம்ல நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு அவர் என்ன பண்றாருன்னா காந்தி கிட்ட கேட்கிறாரு, நான் வந்து இதுல சேர்ந்துக்கிறேன் உங்க டீம்ல, எனக்கு இங்க டீ கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. எக்ஸாம்பிள் பாருங்க. உடனே காந்தி பாக்குறாரு, பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஆத்து தண்ணி இருக்கு இல்லையா, அது கூட வந்து மெட்ரோ வாட்டர் கொடுக்குறேன்னு அவர் சொல்லல. ஆத்து தண்ணி வேணா நான் கொடுக்குறேன், ஓகே, அது வேணா உங்களுக்கு வழங்கப்படலாம், டீ எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு, அப்படி இருந்தா இந்த கண்டிஷனுக்கு நீ ஓகேனா ஜாயின் பண்ண அப்படின்ற. புரியுதுங்களா? சோ திஸ் இஸ் த நமக்கு சாதன பக்தர்களுக்கு நமக்கு வைக்கக்கூடிய கண்டிஷன். அங்க போயிட்டு நம்ம பக்தி பாதையில வந்து எனக்கு வந்து இந்த வசதி இல்லையே, பிகாஸ் இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஈவன் ஜென்ரலா பிருந்தாவன் யாத்ரா போற பக்தர்களுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீம் கூட்டிட்டு போறாங்கன்னா அந்த கோஆர்டினேட்டர் முன்னாடியே சொல்லுவாங்க, பா நீங்க பிருந்தாவன் தாமுக்கு வரீங்க, அங்க வந்து என் ரூம்ல வந்து ஏசி ஒர்க் பண்ணல, ஹீட்டர் ஒர்க் பண்ணல, இது சரியில்லை, பெட் சரியில்லை, மூட்டை பூச்சியா இருக்கு, வேற ரூம் மாத்துக்கிறீங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம் இல்லையா? சோ இந்த மாதிரிலாம் இந்த கண்டிஷன்லாம் போடாத அப்படின்றார். ஓகே, பிகாஸ் ஏன்னா நீ வந்து அந்த போர்க்களம் நீ அப்ரோச் பண்ண போறது, உன்னுடைய குறிக்கோள் வந்து ஒரு உன்னதமான ஒரு நபர், அவர் அடையணும்னு நீ இறங்கியிருக்க இந்த பாதைக்குள்ள. அப்படி இருக்கும்போது உன்னோட இதெல்லாம் எப்படி இருக்கணும், தியாக மனப்பான்மை, உடல் தளத்தை மீறி எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாதுன்ட்டார். சோ கிருஷ்ணரின் பிருந்தாவன லீலையுடன் நம்ம இணைத்து கொள்ள விரும்பினால் எந்த நிபந்தனையும் நீ வைக்காத அப்படின்னு சொல்லு. பிகாஸ் த டாப் மோஸ்ட் கிருஷ்ணருடைய லீலைகள்லயே பாத்தீங்கன்னா இந்த பிருந்தாவன லீலை விரஜவாசிகள் ஆல்ரெடி பார்த்தோம். என்னன்னா இந்த ஸ்னேகா மான ராக அனுராகல அப்படியே வந்து அந்த குவாலிபிகேஷன் வந்து அப்படியே கட் ஆகிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் துவாரகா ராணிகள்லாம் இதுக்கு மேல அவங்க உள்ள வர முடியாது அப்படின்ட்டாங்க. மகாபாவத்துக்குள்ளலாம் அவங்க என்ட்ரி கிடையாது. மகாபாவத்துல ரூட பாவத்துல சந்திராவளி சக்கியோட தான். அதற்கு பிறகு மகாபாவத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிரூட பாவம் ராதாராணியோடைய க்ளோசஸ்ட் சக்கிகளுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் மாதன அந்த மோகனம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ராதாராணி. சோ அந்த மாதிரி அந்த லெவல் ஆஃப் அந்த குரூப் பிருந்தாவன லீலைகள் அந்த பிரஜவாசிகளுக்கு மட்டும்தான். அதுவும் பர்டிகுலரா கோபி உடல் கிடைக்கும்னா தூய பக்தியிலேயே வைத்தி பக்தி பண்ணா கிடைக்காது, ராகானுக பக்தி பண்ணாதான் வந்து கோபி உடல் கிடைக்கும். அதுவும் நம்ம அந்த யாரை இந்த பிருந்தாவனத்துல இருக்கிற யாராவது ஒரு கோபிகளோ இல்ல மஞ்சரிகளோ இல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். இல்ல எனக்கு யாருமே வேணாம், நான் மட்டும் போறேன், எனக்கும் கிருஷ்ணருக்கும் டைரக்ட் 1-to-1 கனெக்ஷன்னா நோ சான்ஸ், கட்டாங்க. சோ இந்த மாதிரி அவ்வளோ ஒரு மிக உயர்ந்த ஒரு கிருஷ்ணரின் பிருந்தாவன லீலையோடு நம்ம இணைத்து கொள்ள விரும்பினால் கமாதான். அதனால வந்து எல்லாரும் நினைச்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் நம்மள வந்து ஃபோர்ஸ் பண்ணல. ஒரு பக்தன் வந்து ஒரு ஜீவாத்மா ஒரு விதமான உறவோடு கிருஷ்ணரோடு அதுக்கு என்ன இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால இந்த மூடு இந்த மாதுரியா பாவத்துல தான் நீ இணையணும், இல்ல வாத்சல்ய பாவத்துல தான் நீ இணையணும், சக்கிய பாவத்துல தான் நீ இணையணும், இல்ல பிருந்தாவன லீலையில தான் நீ இருக்கணும், வைகுண்டத்துல மத்த இடத்துல எல்லாம் நீ இருக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து யாரையும் வலியுறுத்தல. பல பாதைகள் இருக்குன்னு நமக்கு காட்டி கொடுத்துறாங்க, பலவித ரசங்கள் இருக்கு, பலவித உறவு முறைகள் இருக்கு, கிருஷ்ணருடைய பல ரூபங்கள் இருக்கு. நீ எந்த ரூபங்கள்ல வேணாலும் நீ என்ன பண்ணிக்கலாம், கிருஷ்ணரோடு உறவு வைத்துக்கலாம். பட் டாப் மோஸ்ட் வந்து இது. இப்ப நீயும் சூஸ் பண்ணு, நீ சூஸ் பண்ணிக்கோ. கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட பகவத்கீதையில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நீ சூஸ் பண்ணிக்கோ, என்னோட இஷ்டம் என்னோட விருப்பம் வந்து நீ வந்து சண்டை போடணுங்கிறது.
இதுக்கப்புறம் நீ யூ சூஸ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டாரு, வற்புறுத்தல. சோ அந்த மாதிரி சாஸ்திரமும் நம்மளை வற்புறுத்தல, நீ இதைதான், இந்த ரசம் தான், இந்த ரிலேஷன்ஷிப் தான், இந்த லோகம் தான் அப்படின்னு நமக்கு வற்புறுத்தல. அதனாலதான் வேதம் எல்லா கற்ப விருட்சம் ஏன் சொல்ற, சரி எனக்கு வைகுண்டத்துக்கே வேணாம், ஆன்மீகமே வேணாம், நான் பௌதிகத்திலேயே இருக்கேன்னா ஓகே, நீ இங்கேயே இருந்தாலுமே உனக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கும் கர்மகாண்ட பகுதி ஏற்படுத்தி கொடுத்துடுறாரு பகவான். சோ ஒரு ஜீவாத்மாவுடைய அனைத்து தேவைகளுக்கும் அவர் வந்து என்ன பண்றாரு, ஃபுல்ஃபில் பண்றாரு, கம்ப்ளீட்டா வந்து சுதந்திரமும் கொடுத்துடுறாரு. யூ சூஸ், நீ யூஸ் பண்ணிக்கோ, உன்னோட ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணி நீ என்ன வேணாலும் நீ என்ன பண்ணிக்கோ, ஒரு டெஸ்டினேஷனை நீ சூஸ் பண்ணிக்கோ. பட் சாஸ்திரம் எல்லாம் சொல்லிடுது நமக்கு கம்ப்ளீட்டா. சோ கிருஷ்ணரின் பிருந்தாவன லீலையுடன் நம்ம இணைத்து கொள்ள விரும்பினால் எந்த நிபந்தனையும் நீ வைக்க கூடாது. சோ மகாபிரபு பரிந்துரைத்த முறையை புரிந்து கொள்வோம். புல்லை விட அடக்கம், புல்லை விட நம்ம அடக்கமா இருக்கணும். அதனாலதான் ட்ரினாதபி சுனிச்சேனா, நம் தரப்புல இருந்து எந்த கிரிட்டிசிசம், கம்ப்ளைண்ட், நிபந்தனை எதுவுமே போடக்கூடாது. அது இப்ப இந்த லைஃப்ல மட்டும் கிடையாது, எட்டர்னல் லைஃப்லயுமே நீ போடக்கூடாதுன்னு சொல்லிட்ட. உனக்கு நீ பிரேமையை அடைஞ்சு நீ எட்டர்னலா உனக்கு சொரூபா நிலைய சொரூபா அடைஞ்ச பிறகு கூட நீ வந்து நிபந்தனை வந்து வைக்காத அப்படின்னு சொல்றாரு. அந்த நம்மிடம் உள்ள நிபந்தனைகள் கவனமாக அகற்றப்பட வேண்டும். சோ மேலும் இறைவனின் வழிகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ அவருடைய ஆசை பிரகாரம் தான் நம்ம வந்து போகணும். அதான் அந்யாபிலாட்சிதா சூன்யம். நமக்குன்னு வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஆசையை வச்சுக்கூடாது. கிருஷ்ணருடைய ஆசை எதுவோ அதுதான் என்னுடைய ஆசை. அவர் என்ன எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன், ஏத்துக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க சைத்தன்ய சரிதாமிர்தம் அந்திலீலை 20வது அத்தியாயம் பாத்தீங்கன்னா, இன்னும் வந்து ராதாராணியுடைய அந்த மனப்பாங்கு இன்னும் வந்து ரொம்ப 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 கிருஷ்ணருடைய அந்த ஆசையை நிறைவேற்றுவதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க அவங்க. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு அக்செப்ட். நம்ம மனசால அதை ஏத்துக்கவே முடியாது. பட் ராதாராணி கோஸ் டு தட் லெவல். கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்காக, கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்காக வந்து அவர்கள் வந்து நான் அந்த கோபியுடைய கோபியுடைய செர்வெண்டாக இருப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்றாங்க ராதா. எந்த ஒரு கோபி ஏதாவது ஒரு கோபி கிருஷ்ணர் தன்னுடைய சேவையில வந்து திருப்தி செய்தார்களானால், எந்த கோபி என் கிருஷ்ணரை வந்து திருப்தி செய்கிறார்களோ அந்த கோபியுடைய வேலைக்காரியா நான் போறேன் அப்படின்றாங்க ராதர். கிருஷ்ணர் இங்க இருந்து பிரிஞ்சுட்டாரு, பிரிஞ்சு எங்க போயிட்டாரு, மதுரா துவாரகா போயிட்டார். ஓகே, துவாரகா போயிட்டார். சோ இங்க நாங்க அவருடைய பிரிவுல வந்து நான் இங்க வந்து துயரப்படுகிறேன். சோ என்னுடைய இந்த துயரம் கிருஷ்ணருக்கு வந்து இன்பத்தை கொடுத்தால், இந்த துயரத்தை வந்து நான் பல யுகங்கள் அனுபவிக்க தயாராக இருக்கிறேன். சோ இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த தலைவலிக்கு, கிருஷ்ணருக்கு வந்து தலைவலி வந்துட்டு கோபிகள் எல்லாம் வந்து தன்னுடைய தூசியை எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, நரகத்துக்கு போறது கூட தயாரா இருக்கும் கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்காக. அவருடைய தலைவலி போனா போட்டோம், தலைவலி போனால் சரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. தட் இஸ் த பியூர் லவ். நிபந்தனைகளை முழுமையாக கவனமாக அகற்றப்பட வேண்டும். சோ கிருஷ்ணருடைய ஆசை நம்முடைய ஆசையாக மாற வேண்டும். சோ கிருஷ்ணன் நம்ம ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம், எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் முன்னேற முடியும். ஓகே, கிருஷ்ணா, ஓகே கிருஷ்ணர்னு வரணும். ஓகேங்களா, கிருஷ்ணர் ஒரு இனிப்பு பலகாரம் அல்ல. சோ எந்த ஒரு பாதகமான சூழ்நிலைக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் ஓகே அப்பா நீங்க சொல்லும் போதே எனக்கு வந்து இதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பாத்து போல இருக்கே. ஓகே, தெரியாம நான் வந்து ஐஐடி வந்து என்னுடைய கோலா வச்சுட்டேன். ஆனா தெரிஞ்ச பிறகு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்க, இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா, அச்சோ என்னுடைய ஒரு இதை மாத்திக்கலாமா, ரூட்டை மாத்திக்கலாமா, என்ன பண்ணலாம்னு யோசிச்சோம்னா உடனே நமக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. ஓகே, டோன்ட் டிஸ்கரேஜ், மன தளர்ச்சி அடையாத. ஓகே, மன தளர்ச்சி அடையாது. பிரேமியுடைய சுபாவத்தை தான் நாங்க இப்ப சொல்லியிருக்கோம். கிருஷ்ணர் மிகவும் அன்பானவர், ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அவருடைய அன்புக்கு வந்து நம்மேல் அவருடைய அன்பு, கிருஷ்ணர் நமக்கு மேல் செலுத்துகின்ற அன்புக்கு வந்து போட்டி போடுறதுக்கு வேறு ஒரு நபர் கிடையாது. புரியுதுங்களா? ஆல்ரெடி கேட்டிருக்கோம். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை தாய்மார்களும் ஒரு தன்னுடைய குழந்தை மேல் செலுத்தக்கூடிய அன்பு எல்லாம் ஒரு மூட்டை கட்டினோம்னு வச்சுக்கோங்களேன். சோ கிருஷ்ணர் அந்த ஜீவாத்மா கிட்ட செலுத்துகின்ற அன்பு வந்து
அன்பை வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த தாய்மார்களுடைய அன்பு வந்து ஒரு சின்ன ஒரு கடுகளவாய். பிகாஸ் என்ன, அந்த லவ் பர்சானிஃபைடு, அன்லிமிட்டெட் லவ், லிமிட்டெட் லவ் இருக்கிற அந்த மதர்லி அஃபெக்ஷன்ல எப்படி நீங்க கம்பேர் பண்ண முடியும்? அந்த அளவுக்கு அன்பானவர். நம்மேல் அவருக்கு மிகுந்த அக்கறை இருக்கு. ரொம்ப ஜென்யூன், ரொம்ப கேர் நம்ம மேல இருக்கு கிருஷ்ணர். அவரை மாதிரி நம்ம கிட்ட பாசம் காட்டுபவர் வேறு யாரும் இருக்க முடியாது. ஓகே, சோ அதனால வந்து என்னென்ன நமக்கு ஒரு அலர்ட் பண்றாங்க. பிகாஸ் ஏன்னா இங்க கோபிகளுக்கும் வந்து கிருஷ்ணர் மறைஞ்சார். அப்போ வந்து கிருஷ்ணர் தப்பா நினைச்சாங்க இல்லையா, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இல்லையா. பட் அதுக்கப்புறம் அவர் வந்து புரிய வச்சார்ல, அந்த மாதிரி கிருஷ்ணர் நமக்கு வந்து பாதகமா நடந்தார்னா அதுக்கு பின்னால ஒரு ரீசன் இருக்கு. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப், அல்டிமேட்லி கிருஷ்ணா என்னுடைய நன்மைக்காக தான் புரிவார் அப்படின்ற அந்த எண்ணத்துல வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அவரை மாதிரி நமக்கு பாசம் காட்டுபவர் வேறு யாரும் இருக்க முடியாது. அவர் நம்ம பாதகமான சூழ்நிலையில நமக்கு தள்ளினாலும் அதுவும் நம்ம நன்மைக்கே. கிருஷ்ணருடைய டிக்ஷனரியில தீமைங்கிற வேர்டே கிடையாது. நம்மளுடைய பார்வைக்கு வேணா அது தீமையா இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு வேணா அது வேதனையா இருக்கலாம். பட் கிருஷ்ணருடைய டிக்ஷனரியில பேடு, ஓகே, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாபம், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தீமை, இந்த வேர்டு எல்லாம் கிடையவே கிடையாது அவருடைய இதுல. ஆனா நமக்கு காஷன் கொடுக்குறாங்க மகாபிரபு. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா, நீ இந்த மாதிரி நீ நினைக்கிற, நீ வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்காத. ஐம் டிசர்வ்டு டு கெட் திஸ் திங் அப்படின்னு நீ நினைக்காத. கிருஷ்ணரை தேட வரியா? மகாபிரபு சொல்றார், கிருஷ்ணரை தேட வர நீ. கிருஷ்ணர் வந்து சந்தையில் விற்கும் எளிதாக வாங்கி உண்டு முடிக்கக்கூடிய இனிப்பு பலகாரம் அல்ல. ஓகே, you are searching for Krishna. Krishna is not a sweet ball. ஒரு மார்க்கெட்ல விற்கிற ஒரு ஸ்வீட் பால் கிடையாது, ரசகுல்லா கிடையாது, குலாப் ஜாமுன் கிடையாது, ஸ்வீட் கிடையாது. சோ நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்ததை அடைய முயற்சிக்கிறீங்க. திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்துறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற உயர்ந்த நபர்கள் அத்தனை பேர்லயுமே உயர்ந்தவர் அவர் அடையணும்னு நீங்க முயற்சிக்கிறீங்க. ஈவன் கிருஷ்ணருடைய எக்ஸ்பான்ஷன், எண்ணிலடங்காத எக்ஸ்பான்ஷன்ஸ், அவங்க அத்தனை பேரை விட உயர்ந்தவர் வந்து கிருஷ்ணர். எனவே அதனால நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருங்கோ அப்படின்னு சொல்றேன். அதே சமயம் ஓகே, இது கிருஷ்ணரை பத்தி சொல்றேன். அந்த சமயத்துல பக்தர்கள் எங்களிடம் வந்து உடனே நம்ம இதெல்லாம் கேட்ட பிறகு கொஞ்சம் நம்மளுடைய மனத்தளர்ச்சி ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். உன்னை கூட இருக்க டிவோட்டிஸ் எல்லாம் வந்துடும், பயப்படாத, நாங்களும் உங்களை மாதிரிதான், நாங்களும் இந்த பாதையில வந்துட்டோம், நம்ம எல்லாரும் ஒரே கோட்டிலே போலாம், பயப்பட வேண்டாம், நாங்க இருக்கோம், ஓகே அப்படின்னு நமக்கு என்ன கொடுக்குறாங்க. அதற்காக தூய பக்தர்கள், கிருஷ்ணரை விட கிருஷ்ணரின் பக்தர்கள் நம்மிடம் அனுதாபம் கொண்டவர்கள். கிருஷ்ணரை விட கிருஷ்ணாவோட டிவோட்டிஸ் ரொம்ப மர்சிப்பு, நம்ம மேல ரொம்ப அனுதாபம். அதனாலதான் அந்த மகான்கள் எல்லாம் தோன்றுகிறார்கள். பிரபுபாதர் மாதிரி எல்லா மகான்களுக்கும் தோன்றி, ஏன்னா கிருஷ்ணரை விட கிருஷ்ணருக்கு அவங்க வந்து ரொம்ப மர்சிப்பு. பிகாஸ் ஏன்னா அந்த ஜீவாத்மா ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்துட்டு, எப்படி நம்ம ஒரு கதையை நம்ம கேட்டிருப்போமே, அந்த ஒரு சின்ன குருவி கடலை வத்த வச்சு தன்னுடைய குழந்தைகளை மீட்கணும்னு ஒரு முயற்சியில இறங்குது. அந்த மாதிரி நம்மளுடைய முயற்சி. கருடன் வந்துதான் வந்து அந்த அந்த முயற்சியை பார்த்துட்டு, ஜெனியூனா இருக்கு அந்த முயற்சியை பார்த்துட்டு ஹெல்ப் பண்றாருல, அந்த மாதிரி எந்த ஒரு சாதகனுடைய முயற்சி வந்து ஜெனியூனா இருக்கோ அப்ப அந்த பக்தர்கள் வராங்க கூட ஆறுதல் சொல்றாங்க. சோ நம்மளுடைய ஃபார்ச்சுனே வந்து யாருன்னா பக்தர்கள். நம்மளுடைய அதிர்ஷ்டம் என்னன்னா பக்தர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. கிருஷ்ணர் என்ன சொல் பக்தானாம் செய்ய பக்தா, என் அடியாரின் அடியார் தான் என்னுடைய உண்மை தொண்டன்னு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா. சோ அதனால சாது சங்கம் அப்படிங்கிறது தான் நமக்கு மிக முக்கியமான மற்றும் மதிப்புக்கு மிக்க விஷயம்ட்டாரு லாஸ்ட்டுக்கு ஃபைனலா இந்த இதுல வந்து. திஸ் இஸ் வந்து நம்ம டீப் இன்சைட் பார்த்தோம். நம்மளோட சமோதன வருஷம் ஆல்ரெடி நமக்கு வந்து பக்திவினோதா தாக்கூரர் சொன்ன அந்த விளக்குவரை முடிஞ்சிச்சு. இது வந்து நம்ம இந்த ஸ்லோகத்துடைய ஆழ்ந்த கண்ணோட்டம் நம்ம பார்க்கிறோம். சோ சாது சங்கம் தான் நம்மளுடைய ட்ரெஷர், மதிப்புமிக்க விஷயம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாது சங்கம். ஏன்னா நம்மளுடைய முன்னேற்றம், நம்ம என்னத்தை நோக்கி முன்னேறிட்டு போறோம், எல்லையற்றதை நோக்கி நம்மளுடைய ஸ்டெப் போயிட்டு இருக்கு. அன்லிமிட்டட நோக்கி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம், இந்த குருவி மாதிரி. சோ அந்த முன்னேற்றம் அடைய நமது சங்கம் நமக்கு வழிகாட்டி. இந்த முடிவில் நமக்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சாது சங்க சர்வ சாஸ்திர
लवमात्र साधु संग सर्व सिद्धि होया. चैतन्य चत्तामिर्तम 2.22.54. சோ ஒரு சாதுவுடைய உதவியால் தான் எல்லா பரிபூரணத்தையும் அடைய முடியும் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. சோ உயர்ந்த இலக்கை அடைவதில் சாது சங்கம் தான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு செல்வம். ஓகே, இதோடு கூறி நம்ம சாது சங்க பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை கூறி, இந்த சம்மோதன பாஷ்யம் அப்படிங்கிற ஒரு ட்ரெஷர், அதற்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக அனைத்து பக்தர்களுடைய தாமரை பாதத்தில் விழுந்து என்னுடைய சிரம் தாழ்த்தி நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இது இந்த சம்மோதன பாஷ்யம் அது நமக்கு ஒரு பொக்கிஷம். முடிந்தவரை இதற்கு பிறகு இந்த சம்மோதன பாஷ்யம் புத்தகத்தை தமிழ்ல கம்ப்ளீட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி அதை பிபிடியா கன்வெர்ட் பண்ணி என்னுடைய சாதுசங்கம் குரூப்ல போடுவதற்கு நான் முயற்சி பண்றேன். ஸோ இதோட நம்மளுடைய வகுப்பு சாதுசங்க கிளாஸ் வகுப்பானது முடிவடைகிறது. ஹரே கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பக்தி வினோதா தாக்கூரா की जय. भानु स्वामी महाराज की जय. श्रील प्रभुपाद की जय. गुरु महाराज की जय. श्री श्याम प्रभु की जय. अनंत कोटि वैष्णव वृंद की जय. साधु संग भक्त वृक्ष की जय. हरे कृष्ण.